நிகிலா அவசரமாக தயாராகி கொண்டிருந்தாள். அஸ்வின் வரியா? இப்பவே மணி 10. ஷாப்பிங் முடிச்சு திரும்ப 4 மணி தாண்டும். சீக்கிரம் இரு நிகி, ஆபீஸ் மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எப்பவும் ஆபீஸ் வேலை தான். ஐடி கம்பெனில வேலை செஞ்சா இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நீ மத்திய அரசாங்க வேலை, 8 மணி நேரம் வேலை முடிஞ்சா வீட்டுல அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாங்க அப்படியா? என் பிள்ளை நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான், சும்மாவா? மாமியார் ஜானகி வரிந்து கட்டி கொண்டு வர, அத்தை நானும் அதுல பாதிக்கு மேல வாங்குறேன். வீட்டுக்கு வந்தா எனக்கு பெண்டு கழுது. செய்யடி, குடும்பம்னா செய்யத்தான் வேணும். உங்க 4 வயசு குழந்தைய நாள் முழுக்க நான் தான் பாத்துக்கிறேன். நட்டு கழண்டு போகுது எனக்கு. வார கடைசியில கடை கண்ணின்னு கிளம்புறீங்க, அப்பவும் பேரனை நான் தான் பாக்கணும். வயசான எனக்கு அக்கடான்னு படுத்து கிடக்க முடியுதா? அஸ்வின் அருகில் வந்தான். அம்மா, குழந்தை விப்பினை பாத்துக்க பேபி சிட்டரை நியமிக்கிறேன்னு நான் சொன்னேன், நீ ஒப்புக்கல. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நம்ம குழந்தைய எவ்வளோ ஒரு தீக்குளிப்பாட்டி சோறு ஊட்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் எதுக்கு இருக்கேன் பாட்டின்னு? சமையலுக்கு ஆள் போட்டா அதுக்கும் வேண்டான்னு சொல்றீங்க. வர்றவ கூலிக்கு மாரடிக்கிறா. அவசரமா உப்பை கொட்டி கடனுக்கு பொங்கி வச்சுட்டு இன்னொரு வீட்டுல மீட்டர் போடுறா. பொருட்களை ஆழும் பாழுமா பண்றாளுங்க. எனக்கு பிடிக்கல. ருசியும் சரியா இல்ல. நான் சமைக்கிறேன்னா நீ கேக்குறது இல்ல நிக்கிலா. நீங்க குழந்தைய பாத்துக்கிறதே இந்த வயசுல அதிகம். சரி வாங்க, பேக்கிங் இருக்கு நிறைய. அடுத்த 2 நாட்களில் இருவரும் குழந்தையுடன் சிம்லா, குலு மணாலி என சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தான் அஸ்வின். விமான டிக்கெட், அங்கே தங்குமிடம், சுற்றி பார்க்க வாகனம் என சகல ஏற்பாடுகளும் நிகிலாதான். நேரம் தவறாமை, ஒரு பயணம் என்றால் அதற்கான முன்னேற்பாடுகள் என எல்லாமே நிகிலாதான். குடும்ப நிர்வாகமும் முழுமையாக அவள்தான். தேவைக்கு தாராளமாக செலவழிப்பாள். பட்ஜெட் போட்டு சிக்கனமாக நடத்த வேண்டும் என்றால் அதையும் செய்வாள். பத்திய சமையல் முதல் 5 ஸ்டார் ஹோட்டல் சமையல் வரை அத்துப்படி. பண்டிகை நாட்களை குறை வைக்க மாட்டாள். 2 நாத்தனார்களுக்கும் சீர் செய்வது போன்றவற்றில் குறை வைக்க மாட்டாள். ஆனால் தேவையில்லாத செலவுகளை ஆதரிக்க மாட்டாள். அவளை மீறி அஸ்வின் 10 ரூபாய் செலவழிக்க முடியாது. இது மாமியார் ஜானகிக்கு பிடிக்காது. உள்ளூரில் இருக்கும் தன் பெண்களிடம் புகார் படிப்பாள். அஸ்வின் லட்சத்தை தாண்டி சம்பாதிக்கிறான், ராத்திரி பகலா உழைக்கிறான், ஆபீஸ்ல அவனுக்கு அப்படி ஒரு மரியாதை. ஆனா வீட்டுக்கு வந்துட்டா அவன் செல்லா காசு. இவதான் மகாராணி, ஆட்டி வைப்பா. இவளை மீறி எதுவும் செய்ய மாட்டான். பெட்டி பாம்பா அடங்கி கிடக்குறான். எனக்கு சுத்தமா பிடிக்கல. நாத்தனாரில் ஒருத்தி விவரம் தெரிந்தவள். விடுமா, அவ அழகா தானே குடும்பத்தை நடத்துறா. எதுலயுமே குறை வைக்கிறது இல்ல, உன்னை சமைக்க விடுறது இல்ல, குழந்தைய பராமரிக்க ஆள் போடவும் தயாரா இருக்கிறாங்க 2 பேரும். வீட்டுக்கு வர்ற நம்ம சொந்த பந்தங்களை முகம் கோணாம உபசரிக்கிறா. அப்புறமா என்னம்மா, நீ ஏதாவது பேசி பேரை கெடுத்துக்காத. இன்னொருத்தி அம்மா பேச்சை கேட்டு நாட்டாமை செய்ய போக நிகிலா அவளை கிழித்து தொங்கவிட, ஜானகி கடுப்பாகி கலேபரமாக அஸ்வின் உள்ளே புகுந்து, இந்த பாரு கல்பனா, உன் குடும்பத்துல நிகிலா தலையிடுறது இல்ல, அதனால நீயும் அவ சங்கதியில தலையிடுறது முறையில்லை. இது என் பிறந்த வீடு, அம்மா இங்கதானே இருக்கிறாங்க. அதுக்காக நீ புகுந்து அம்மா நிம்மதியும் கெடுக்காத. இந்த பிரச்சனை அவ்வப்போது வெடித்தாலும் நிகிலா அடக்கி விடுவாள். வெளியூர் போகும்போது பிரச்சனை பெரிதாகும். அம்மாவை கொண்டு போய் யாராவது ஒரு சகோதரி வீட்டில் விட வேண்டும். ஏன் அம்மாவையும் கூட்டு போங்களேன், அவங்களுக்கு செலவழிக்க மட்டும் பணம் இல்லையா? கல்பனா, அப்படி யாரும் சொல்லல. குளிர் பிரதேசங்களுக்கு போனா அவங்களால தாங்கிக்க முடியல. வீசிங் வந்து ஒரு தடவை ஊட்டியில ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். அவுட் சைடு உணவு கூடாதுன்னு டாக்டர் உத்தரவு. அலைச்சல் சுத்தமா ஒத்துக்கல. கூட்டம், அலர்ஜி. திருப்பதிக்கு போயிட்டு அந்த கூட்டத்துல சிக்கி அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காலை தொங்க போட்டு 2 மணி நேரம் பிளைட்ல உட்கார்ந்தா கால் வீங்குது. இத்தனை நியாயமான விளக்கங்களையும் நிகிலா தந்த பிறகும் இப்பெல்லாம் அவங்க பெத்த பிள்ளைங்களை பாத்துக்கவும் வீட்டை காபந்து பண்ணவும் பெத்தவங்க பெரியவங்க வேணும். ஆனா இவங்க வெளியூர் போனா கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. சுயநல பிசாசுங்க. கல்பனா விமர்சனம் செய்தது நிகிலா காதில் விழ, அதை மாமியாரிடம் சொல்ல, என் பொண்ணு அப்படிலாம் ஒரு காலம் பேச மாட்டா. இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இத கேளுங்க. அஸ்வின், கல்பனா, அவள் கணவன் மூவரையும் வைத்துக்கொண்டு கல்பனா பேசியதை செல்போனில் பதிவு செய்ததை போட்டு காண்பித்தாள் நிகிலா. ஜானகி முகம் செத்து போக, கல்பனா, என்ன பேசுற யோகியதை உனக்கு இருக்கா? உன் மாமியார் இப்ப உன் வீட்டுல இருக்காங்களா? ஒரே பிள்ளை உன் புருஷன். ஆனா உன் மாமியார் முதியோர் காப்பகத்துல, அதுவும் கௌரவமான பணம் கட்டுற காப்பகம் இல்ல, அநாத விடுதியில. ஆனா நீங்க சொல்றது அவங்க தம்பி வீட்டுல கிராமத்துல இருக்கிறதா பொய். எந்த ஊர்ல எந்த ஹோம்ல அவங்க இருக்காங்கன்னு நான் இப்ப சொல்லட்டுமா? கல்பனா புருஷன் அங்கு நிற்க முடியாமல் வெளியேற, இந்த பாரு, நாங்க உங்க அம்மா விஷயத்துல நியாயமாத்தான் நடக்கிறோம். அவங்க தேக நிலை அவங்கள வெளியில போக அனுமதிக்கல.
பெண்கள் நீங்க வருஷத்துல ஒரு 10 நாள் பாத்துக்கிட்டா தப்பு இல்ல. அவங்களுக்காக நாங்க எங்கேயும் போகாம தியாகம் பண்ண முடியாது, அவசியமும் இல்ல. நாங்களும் வாழத்தானே பிறந்திருக்கோம். உன் முகத்தை கண்ணாடியில பார்த்தப்புறம் மத்தவங்கள வாய்க்கிழிய விமர்சனம் பண்ணு, புரியுதா? அதன் பிறகு நிக்கிலா பக்கம் வரவில்லை கல்பனா. இதோ சிம்லா பயணத்துக்கான ஆயத்தங்கள். நாளை மறுநாள் விமானம். கடைக்கு போய் தேவையான பொருட்களை வாங்கி வந்து இரவு உணவை முடித்து விப்பினை உறங்க வைத்த பிறகு பேக்கிங்கை ஆரம்பித்தாள். அஸ்வின், நாளைக்கு நான் அரை நாள் லீவு, மத்தியானம் வந்து பேக்கிங் முடிக்கணும். நாளை மறுநாள் காலை 5:50க்கு விமானம், 4 மணிக்கு செக்இன் பண்ணணும் ஏர்போர்ட்ல. 3:15க்கு வீட்டை விட்டு கிளம்பணும். 2 மணிக்கு எழுந்து நாம 2 பேரும் குளிக்கணும். நடு ராத்திரின்னு சொல்லு. ஏன் இந்த பிளைட்ட போட்ட? கொஞ்சம் தாமதமா போடக்கூடாது? விப்புன்னு எழுந்திருக்க மாட்டான். தூக்கி தோல்ல போட்டு போக வேண்டியதான். குழந்தை தூங்குறதெல்லாம் ஒரு காரணமா அஸ்வின்? நாம காலையில 8:40க்கு டெல்லி போயிருவோம். அவன் டாய் ட்ரெயின்ல போனா சந்தோஷப்படுவான். அது காலையில 9:30க்கு. இந்த பயணம் முக்கியமா குழந்தைக்காக தானே. சரி பண்ணு. என்னைக்கு உன்னை நான் மறுத்திருக்கிறேன்? நாளைக்கு நான் வர ராத்திரி 10:30 ஆகும். நீ வழக்கம் போல எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வை. 10:30க்கு வந்துட்டு அதிகாலை 2 மணிக்கு அவனால எப்படி எந்திரிக்க முடியும்? அவனும் மனுஷன் இல்லையா? மத்தவங்க சங்கடங்களை நீ உணரவே மாட்டியா? மாமியாருக்கு தான் போக முடியவில்லை என்ற ஆத்திரம். நிக்கிலா அதற்கு பதிலே சொல்லவில்லை. நாளைக்கு நீங்க காலையில புறப்படும் போது அத்தைய போனா வீட்டுல விட்டுருங்க. அங்க அவளோட மாமியார் இருக்கா, நான் போக மாட்டேன். சரிம்மா, கல்பனா வீட்டுல ஒண்ணு விடுறேன். கல்பனா பேசினா இங்க யாருக்கும் பிடிக்கிறது இல்ல, ஆனா அவதான் வேண்டி இருக்கு. நிக்கிலா இந்த மாதிரி அல்பத்தனமான விமர்சனங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் தருவதில்லை. மறுநாள் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஜானகி மகனுடன் போக அரை நாளில் வந்த நிக்கிலா பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய இரவு முகம் வாடி போய் மூட் அவுட் ஆகி வந்தான் அஸ்வின். ஆபீஸ் கேன்டீன்ல சாப்பிட்டாச்சு இல்லையா? இல்ல, நான் சாப்பிடல நிக்கிலா. ஏன், ஒரு வாரம் ட்ரிப் போற காரணமா நான் ஃப்ரிட்ஜை கூட காலி பண்ணிட்டேன். சரி, உப்புமா பண்ணி தரட்டுமா? வேண்டாம், சாப்பிடுற மூட்ல நான் இல்ல, தலைய வலிக்குது. ஓவரா வேலை இருந்தா இப்படித்தான். நாளைக்கு ஊருக்கு போகணும்னு உங்க டீம்ல சொல்லக்கூடாதா அஸ்வின்? நீ இல்லாம மீட்டிங் நடக்காதா? மீட்டிங்கே என்ன பத்தி தான் நிக்கி. உன்ன பத்தியா? என்ன சொல்ற? இப்ப உள்ள ப்ராஜெக்ட் முடிய போதா? அது ஒரு காரணம். என்ன ஆன் சைட்ல யூகே போக சொல்றாங்க. புது ப்ராஜெக்ட்ல 1 வருஷம் நிச்சயமா. அது நீடிக்கலாம். நீங்க என்ன சொன்னீங்க? நான் பேசவோ மறுக்கவோ முடியாது நிகி. இது ரெசிஷன் பீரியட். ஏற்கனவே ப்ராஜெக்ட் முடிஞ்சா பெஞ்ச்ல போடுவாங்க, மறுத்தா அங்கிருந்து தூக்கி வெளியில போடுவாங்க. பல பேருக்கு ஐடில வேலை போற காலம் இது. போங்கன்னு உத்தரவு. அதனால இப்ப லீவு தர மறுத்துட்டாங்களா? அதெல்லாம் இல்ல, சிம்லா போக தடை இல்ல, ஆனா தலையில இடி இறங்கி இருக்கேன் நிக்கிலாம். பயணத்தை நிச்சயமா நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. டிராப் பண்ணிடலாமா நிகி? பைத்தியமா உனக்கு அஸ்வின்? நீ இந்த அளவுக்கு கலங்கி போற அளவுக்கு கெட்டது எதுவும் நடக்கலையே, ஏன் இத்தனை அப்செட்? அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான் அஸ்வின். என்ன பேசுற நீ? லண்டன் போகணும்னு அவங்க சொன்னதும் நான் எவ்வளவு ஆர்கியூ பண்ணேன் தெரியுமா? டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா வேற வழி இல்ல, போய்தான் ஆகணும். இத மறுத்தா 6 மாசத்துல அவங்க என்ன வேணும்னாலும் முடிவெடுக்கலாம். செந்தில பேப்பர் பட சொல்லிட்டாங்க. அதை விடு. நீ பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாவேன்னு பார்த்தா நீ படு கேஷுவலா இருக்கியே. சிம்லா மூடு இன்னமும் உனக்கு இருக்கா? நிக்கிலா அவன் அருகில் வந்து நெருங்கி நின்று அவன் முன்னுச்சி கேசத்தை செல்லமாக கலைத்தாள். எதுக்கு இத்தனை படபடப்பு? நல்லது தானே நடந்திருக்கு. என்ன சொல்ற? உன்ன விப்பின விட்டு குறைஞ்சபட்சம் 1 வருஷ காலமாவது பிரிஞ்சிருக்கணும். குழந்தை என்னை விட்டு இருப்பானா? அது ஒண்ணு மட்டும் பிரச்சனை இல்ல. நீ இங்க குழந்தைய பாத்துக்கிட்டு உத்தியோகத்துக்கும் போனோம். அம்மாவை கொண்டு போய் 2 பேர்ல யார்கிட்ட விடுறது? இத சொன்னா அம்மா இடிஞ்சு போயிருவாங்க. என்ன பிரிஞ்சு அம்மா 1 வாரம் கூட சேர்ந்தா மாதிரி இருந்ததே இல்ல. வயசானவங்க வேற, நிறைய பிரச்சனை இருக்கு நிகி. நீ இன்னும் பேச ஏதாவது பாக்கி இருந்தா முடிச்சுடு அஸ்வின். மனைவி குழந்தைய உடனே கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்டேன். உடனே வாய்ப்பு இல்ல. டிபெண்டன்ட் விசா வாங்க குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது ஆகணும்னு எங்க கம்பெனி சட்டமா. புரியல எனக்கு. நாளைக்கு போகணுமா ட்ரிப்பு? கண்டிப்பா போறோம். இப்பவே மணி 10:30, 2 மணிக்கு எழுந்து குளிக்கணும். படு அஸ்வின். என்ன நீ இத்தனை நான் சொல்லியும் சிம்லா போற மூட்லயே நீ இருந்தா எப்படி நிகி? எனக்கு எரிச்சலா இருக்கு. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. என்ன பிரிஞ்சிருக்கிற வருத்தமே இல்லையா உனக்கு? இந்த பாரு அஸ்வின், 15 நிமிஷம் பேசலாம், அப்புறமே படுத்தே ஆகணும். நீ போய்தான் ஆகணும், இல்லன்னா வேலை ஆகிடும்னு நீயே போக முடிவெடுத்தாச்சு. குட். உன்னை கம்பெனில தேர்ந்தெடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்கன்னா அது உன் உழைப்புக்கும் வேலை திறமைக்கும் கிடைச்ச வெகுமதி. நீ கர்வப்பட்டுக்கலாம். இங்க நீ வாங்குற சம்பளத்தை விட நிச்சயமா 3 மடங்கு கிடைக்கும். பணமா பெருசுன்னு கேட்கலாம். பணம் தான் நம்மள மரியாதையா இந்த சமூகத்துல நிறுத்தி வச்சிருக்கு. மற்றபடி பிரிஞ்சிருக்கிறது, குடும்ப நிர்வாகம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல.
இப்பவும் குடும்ப நிர்வாகம் நான் தான். உத்தியோகம் பார்த்துட்டு சாயங்காலம் வந்த அப்புறம் குழந்தைய பராமரிக்கலையா? பகல் முழுக்க அம்மா இருக்காங்களே. இனிமேலும் அதுதானே நடக்க போகுது. நீங்க இல்லன்னா அத்தை இங்க இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலையே. ஆனா அவங்க நீங்க இல்லாம இருக்க மாட்டாங்கன்னா நான் அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. அத நீங்களும் உங்க சகோதரிகளும் பேசி தீர்மானிக்கணும் அஸ்வின். அடுத்தபடியா நான் உடனடியா உன் கூட வர கம்பெனி அனுமதிக்காது. உடனடியா விசா பிரச்சனை எல்லாம் உண்டு. குழந்தைக்கு பாஸ்போர்ட் இல்ல, அதெல்லாம் அப்புறமா. நான் இங்க கவர்மெண்ட் உத்தியோகம், 8 வருஷ சர்வீஸ், பிடித்தம் போக கையில 75,000 வாங்குறேன். விட முடியுமா? அட, லீவ் போட்டு வரேன்னு வைங்க, எத்தனை நாளு? சம்பளம் இல்லாத லீவு எதுக்கு? அங்க நீங்க காலையில போயிட்டா சமையலை செஞ்சு வச்சுட்டு வெட்டிக்கு உட்கார்ந்து பணத்தை இழக்கணும். நான் 3 பங்கு வாங்குவேனே. ஆனா செலவு? யூகேல காஸ்ட் ஆஃப் லிவிங் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மாச வீட்டு வாடகை 1500 பவுண்டு, நம்ம இந்தியன் கரன்சில 1,50,000. தவிர குடும்ப செலவு 10 ரூபா சேமிக்க முடியாது. நீங்களா இருந்தா ஷேரிங் பேச்சுலர் ரூம்ல தங்கி பணத்தை கணிசமா மிச்சப்படுத்தலாம். அங்க இங்க நானும் சம்பாதிப்பேன். சென்டிமெண்ட் எனக்கும் உண்டு அஸ்வின். ஆனா அது குடும்ப வாழ்க்கைக்கு குறுக்க நிக்க கூடாது. இனிமே பேசிட்டு இருந்தா காலையில பிளைட்டை விட்டுருவோம், படுங்க. அவன் படுத்தான். அலாரம் வைத்து விட்டு விளக்கை அணைத்து விட்டு வந்து படுத்தாள். இருவருக்கும் அது உறங்கா இரவானது. நினைத்தபடி விமானம் ஏறிவிட்டார்கள். விமானம் புறப்பட்டது. குழந்தை விபின் காலை நேர உறக்கத்தில் இருந்தது. அஸ்வின் முகம்பாடி கிடந்தது. இந்த பாரு அஸ்வின், சந்தோஷமா இரு. எதுக்கு எடுத்தாலும் சென்டிமெண்ட் பார்த்து டென்ஷன் ஆகுறது ஒரு ஆம்பளைக்கு அழகு இல்ல. நான் பதறனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் ஆம்பளை மாதிரி திடமா இருக்கிறேன். நீ ஆம்பளை தான், உடம்பு மட்டும்தான் பொண்ணு, மனசு இரும்பு. அவள் சிரித்தாள். மெல்ல அவன் தோளில் சாய்ந்தாள். அஸ்வின், எனக்கும் மனசு இரும்பு இல்ல. அதுல கருணை கனிவு எல்லாம் உண்டு. அது உனக்கும் தெரியும். உனக்கு உத்தியோக ரீதியா இந்த மாதிரி ஒரு கட்டாய வெளிநாட்டு பயணம் அமையும் போது நானும் கலங்கி நின்னா உன்னை அது ரொம்ப பாதிக்கும். நீ சோர்ந்து போயிடுவ. அது உன் வேலையில பிரதிபலிக்கும். இது நல்லதா? எதுக்கு உன்னை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க? உன் திறமை மேல நம்பிக்கை வச்சுதானே. உன்னை பலவீனப்படுத்தி நான் இங்கிருந்து அனுப்பி வச்சா அங்க போய் நீ சரியா செயல்பட முடியுமா? கம்பெனி உன் மேல நம்பிக்கை இழக்கலாமா? சொல்லு அஸ்வின். இந்த சிம்லா பயணம் நல்ல நினைவுகளை உனக்குள்ள விதைக்கும். அங்க தனிமையில நீ இருக்கும்போது அது சார்ஜ் ஏத்தும். புரிஞ்சுகிட்டு இந்த பயணத்தை முழுமையா பயன்படுத்திக்கோ. இனிமையாக்கு, சரியா? அவன் கண்களை மூடிக்கொண்டு அவளது பேச்சை அசை போட்டான். விமானம் பறந்து கொண்டிருந்தது. அவள் சொல்வது எல்லாமே நியாயம் என்று பட்டது. நிக்கிலா மாதிரி வாழ்க்கையை பிராக்டிக்கலாக எடுத்துக்கொள்ளும் பெண்ணை அஸ்வின் பார்த்ததே இல்லை. சகோதரிகளில் மூத்தவள் புவனா யாரையும் விமர்சிக்க மாட்டாள். யார் சங்கதியிலும் தலையிட மாட்டாள். கல்பனா அதற்கு நேர் எதிர். தானும் குழம்பி அம்மாவையும் குழப்பி பிரச்சனையை பெரிதாக்கி விடுவாள். அதனால் நிக்கிலாவுக்கு அவளுடன் சதா உரசல்தான். அடுத்தபடியாக அம்மா. அப்பா இறந்து 7-8 வருடங்கள் ஓடிவிட்டது. அதனால் அம்மாவுக்கு அஸ்வினிடம் அதிகப்படியான நெருக்கம். பெண்களை தலையில் வைத்து கூத்தாடினாலும் மகன் என்றால் தனி ஈடுபாடு. அவனை பிரிந்து இருக்க விரும்ப மாட்டாள். குழந்தை காலம் தொட்டே அஸ்வின் என்றால் அதிக நெருக்கம். மகன்கள் என்றால் பெரும்பாலும் வளர்ந்த பிறகு தாயிடம் உள்ள இடைவெளி அதிகமாகும். அது இயல்பு. ஆனால் இங்கே தலைகீழ். மகனுடன் நெருக்கம் அதிகம். அஸ்வினுக்கு 25 வயது. அந்த நேரம் உடலில் அந்தரங்க பகுதியில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அவன் சொல்ல கூச்சப்பட்டு வலியால் அவஸ்தைப்பட அம்மா ஜானகி கண்டுபிடித்து விட்டாள். உடனே அவனை கண்டித்து டாக்டரிடம் அழைத்து போய் அதற்கான காரணம் அறிந்து சிகிச்சை எடுத்து வீட்டில் வைத்து அவனுக்கு மருந்து தடவி முதலில் ரொம்ப கூச்சப்பட்டு அம்மாவை நெருங்க விடாத அவன் படிப்படியாக கூச்சம் தெளிந்தான். இந்த பாரு அஸ்வின், எத்தனை வயசானாலும் எனக்கு நீ குழந்தைதான். ஒரு நல்ல தாய்க்கு மகன் கிட்ட எந்த ஒரு விகல்பமான உணர்வும் தோணாது. நீ ஆரோக்கியமா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால் தானோ என்னவோ அம்மாவுக்கு நிகிலா அஸ்வினுக்கு மனைவியாக வந்ததும் தன் உரிமை பறிபோனதை போல இருந்தது. போதாக்குறைக்கு கல்பனா வேறு ஏற்றிவிட ஆரம்ப காலத்தில் இது அதிகமானது. அடுத்த வருஷமே விபின் பிறக்க பிரசவ காலம் முடிந்து நிகிலா இங்கு வர குழந்தை கைக்கு வந்தது. முழுமையாக ஜானகிதான் குழந்தையை குளிப்பாட்டி அதை பராமரித்து வேண்டிய சகலமும் செய்தாள். நிகிலா ஒரு வார்த்தை கேட்க மாட்டாள். 6 மாத பிரசவ லீவு முடிந்தவுடன் வேலையில் சேர்ந்து விட்டாள். உன்னை நம்பி குழந்தைய தராளா? கல்பனா போட. நீ வாய மூடு கல்பனா. அவ தாய்ப்பால் தர்ற நேரம் போக முழுமையா குழந்தைய என்கிட்டதான். ஒரு கேள்வி கேட்க மாட்டா. அவ குடும்ப நிர்வாகத்துல கண்டிப்பா இருப்பா. ஆனா என் மேல நம்பிக்கை அதிகம். 3 வருடங்கள் கழித்து அதே தொற்று அஸ்வினுக்கு வர அதை பார்த்து நிகிலா கேட்க, இது நரம்புகள் தொடர்பான பிரச்சனை, அம்மாவுக்கு தெரியும். முழுமையா அவங்கதான் என்ன பராமரிச்சாங்க. உடனே மாமியாரை அழைத்து நிக்கிலா சொல்ல, இப்ப நீ வந்தாச்சே பாத்துக்க, இனிமே நான் கூடாது. ஏன் கூடாது?
மனைவி நான் வந்தாலும் என்னை விட அவரோட உடம்புல உள்ள உபாதைகளை புரிஞ்சவங்க நீங்க தான். உங்களுக்கு என்னைக்கும் எல்லா உரிமையும் உண்டு. தாயை தாண்டி என்ன இருக்கு? இவருக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செய்யுங்க. நிக்கிலாவின் நம்பிக்கை பெருந்தன்மையை கண்டு அம்மா ஜானகி அழுது விட்டாள். அம்மா அஸ்வினுக்கு பணிவிடை செய்யும் போது நிக்கிலா கூடவே இருந்தாள். மனைவிகளுக்கு அந்தரங்கமான விஷயத்துல ரொம்ப பொசசிவ் குணம் இருக்கும். எனக்கே அது உண்டு. ஆனா நீ உன் புருஷனோட தாய் மேல எத்தனை நம்பிக்கை வச்சிருக்க, எனக்கு பெருமையா இருக்குடி. அத்தை, மகன்னு வரும்போது வளர்ந்த அப்புறமும் ஒவ்வொரு தாயும் அவளோட அந்தரங்கத்துல தலையிடுறாங்க. காரணம், 2 பேரும் பொண்ணா இருக்கிற காரணமா. மகனும் ஒரு தாய்க்கு என்னைக்கும் குழந்தை தானே. பாலியல் கல்வியை கற்பிக்க ஒரு தாயை விட மகனுக்கு சிறந்த ஆசான் வேற யாருமே இல்ல. மனைவியை தவிர பிற பெண்களை ஒரு ஆண் தாயா பார்க்க இது உதவாதா? குற்றங்கள் குறையாதா? சில சமயம் கல்பனா பேச்சை கேட்டு அல்ப சங்கதிகளில் அம்மா தடம் மாறினாலும் நிக்கிலா மேல் அம்மாவுக்கு அழுத்தமான ஆழமான நம்பிக்கை என்றுமே உண்டு. விமானம் டெல்லியில் தரை தொட்டது. அவனுக்குள் லண்டன் கவலை நிரம்பி இருந்தாலும் சிம்லா, குலுமனாலி என போக படிப்படியாக அவனை சந்தோஷமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டாள் நிக்கிலா. எப்போது அவனுக்கு சோர்வு வந்தாலும் அதை மாற்ற நிக்கிலாவுக்கு தெரியும். அந்த முறை அதில் முழுமையாக அவள் வெற்றி பெறாவிட்டாலும் 90% ஜெயித்தாள். சிம்லாவில் இருக்கும் போதே உயர் அதிகாரிகள் அவனை தொடர்பு கொண்டு லண்டன் போவது தொடர்பாக பல கேள்விகளை, விளக்கங்களை கேட்டார்கள். அவனை அவ்வப்போது மூட் அவுட் ஆக்கினார்கள். அதை சரி செய்யவே நிக்கிலாவுக்கு சரியாக இருந்தது. குழந்தை இருந்ததால் அவனை திசை திருப்புவது சுலபமாக இருந்தது. ஆபீஸ் கேள்விகளுக்கும் பதிலளிக்க நிக்கிலா தான் உதவினாள். பயணம் முடிந்து வீடு திரும்ப ஒரு நாள் தான் பாக்கி இருந்தது. நாளை காலை டெல்லியில் விமானம் ஏற வேண்டும். இரவு குழந்தை உறங்கிவிட்டது. சென்னைக்கு போவே பிடிக்கல எனக்கு. அங்க போனா பயண வேலைகள் தொடங்கிடும். விசா ப்ராசஸ் வேகமா நடக்குது. நாம போய் 2 வாரங்கள்ல நான் புறப்பட வேண்டியிருக்கோம் நிகிலா. சந்தோஷம் அவசியம்தான். எதுக்கு இந்த சிம்லா பயணம்? உழைச்சு களைச்ச நமக்கு ஒரு மாற்றம், வடிகால், சின்ன ஒரு பிரேக். மறுபடியும் நம்ம வண்டி ஓட சார்ஜ் பண்ணிட்டோம். அதை புரிஞ்சுக்கங்க. உல்லாசம் நிரந்தரம் இல்ல. யதார்த்தம் உங்களுக்கு புரியாததா அஸ்வின்? நிறைய பிரச்சனை இருக்கு நிக்கிலா. சென்னைக்கு போய் இதை சொன்னதும் அம்மா ரியாக்ஷன் படு மோசமா இருக்கும். வரிசை கட்டி வந்து நிக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் சரி பண்றேன் அஸ்வின், நீங்க தெம்பா இருங்க. நெருங்கி அவனை அணைத்தாள். கல்யாணம் ஆன முதல் உன்னை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை நிக்கி. எப்படி இருக்க போறேன் 1 வருஷ காலம்? உன் மனசுக்கு அந்த கஷ்டம் தெரியலையா? இந்த மாதிரி பேசி என்னையும் பலவீனப்படுத்தாத அஸ்வின். சேர்ந்து இருக்கிறது முக்கியம்தான், சந்தோஷம்தான். ஆனா இந்த பிரிவு நிரந்தரம் இல்ல, தற்காலிகம்தான், அவசியமும் கூட. நீங்க போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வர்ற காரணமா உங்க மதிப்பு, மரியாதை, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே உயரும். குடும்பத்துக்கு செல்வம் சேரும். அது வசதி இல்லையா? சில நல்ல முன்னேற்றங்களுக்காக சில தியாகங்களை செஞ்சுதானே ஆகணும் அஸ்வின். பணம் தான் முக்கியமா? மனைவி குழந்தைகள் தான் முக்கியம்னு ஒரு மனுஷன் வீட்லயே உட்கார்ந்தா அவன் அந்த மனைவி குழந்தைகளும் மதிக்காது, இந்த சமூகமும் மதிக்காது. தூங்குங்க. அவளை இன்னும் நெருங்கி அணைக்க மெல்ல விலகினாள். வேற எதுவும் வேண்டாம், அந்த நினைப்பும் போக விடாது. குட் நைட். சகலத்திலும் தெளிவாக திடமாக இருந்தால் ஒரு குறிக்கோளை குறிவைத்து பயணிக்கும் போது எந்த ஒரு சலனமும் கூடாது என்பதில் அழுத்தமாக நம்பிக்கை கொண்டவள் நிகிலா. மாமியாரிடம் இது ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பும் என்பதும் தெரியும். சமாளிக்க தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். மறுநாள் காலை பேக்கிங் முடித்து 10:30 மணிக்கு விமானம் புறப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு சென்னையை அடைந்து 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இவர்கள் வருவதை ஏற்கனவே மாமியாருக்கு போன் செய்திருந்தாள். அம்மா கல்பனா வீட்டில் இருந்தார்கள். காலை 9 மணிக்கே தன்னை வீட்டில் கொண்டு போய் விடும்படி சொல்லி இருந்தாள். ஏம்மா அவசரப்படுற? அஸ்வின் சாயங்காலம் வந்து உன்னை கூட்டிட்டு போட்டுமே. இல்லடி, நான் போய் அவங்களுக்கு சமைச்சு வச்சிடுறேன். குழந்தைக்கு ரசம் பண்ணி என் கையால ஊட்டினா தான் சாப்பிடுவான். நீ தான் உருகுற. அவங்க உன்னை விட்டுட்டு தானே போறாங்க. சரிடி, குளிர் பிரதேசம் எனக்கு சேராது. அந்த பேச்சு பெதுக்கு? என்னை கொண்டு போய் விடு. மாப்பிள்ளை கோபால் உள்ளே வந்தான். கல்பனா, உங்க அண்ணன் அஸ்வின் லண்டன் போறதே எனக்கு நீ சொல்லவே இல்லையே. நேற்று ராத்திரி 3வது நபர் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலை. மாப்பிள்ள, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. இல்லாத அஸ்வின் கூட வேலை பார்க்கிற தீபக் என் நெருங்கின நண்பன். அஸ்வினை கம்பெனி தேர்ந்தெடுத்து 1 வருஷ காலம் யூகே அனுப்புறாங்க. இந்த 1 வருஷம் நீடிக்கலாம். அது ஆதாரபூர்வமான தகவல். அம்மா ஜானகி அதிர்ந்து போனாள். பாத்தியாமா, நமக்கு யாருக்கும் அஸ்வின் சொல்லல. அவ அப்புறமா சொல்லிக்கலான்னு தடுத்திருப்பா. என்னம்மா இது? எனக்கு தலைய சுத்துது, வயித்த என்னவோ பண்ணுதுடி கல்பனா. கல்பனா அம்மாவை பிடித்து உட்கார வைத்தாள். குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து தந்தாள். ஆசுவாசப்படுத்தினாள். புருஷனை முறைத்தாள். இதை இப்ப சொல்லணுமா? எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இதுல என்ன இருக்கு? ஒரு மகன் வேலை நிமித்தமா வெளிநாடு போறது அத்தனை அதிர்ச்சிகரமான சங்கதியா என்ன?
இந்த பாருங்க, உங்க அம்மா உங்களை நிரந்தரமா பிரிஞ்சாலும் நிம்மதியா இருப்பாங்க, அவ்வளவுதான் பாசம். ஆனா எங்க அம்மா அப்படி இல்ல. அஸ்வினை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாது. அதுக்கு காரணம் உங்க அண்ணி நிக்கிலா. மாமியார மரியாதையா வச்சிருக்காங்க. புருஷன் அம்மா கிட்ட பாசமா இருக்கிறத எதிர்க்கல. ஆனா இங்க எங்க எங்க அம்மா அனாதை விடுதியில இருக்க யார் காரணம்? நானெல்லாம் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். ஆம்பளைன்னு சொல்லிக்க எனக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். என்ன சுமந்த தாய அனாதை விடுதியில விட்டனா அதை அறுத்து போட்டிருக்கணும். ஆபாசமா பேசாதீங்க. என்னை பார்க்க எனக்கே அருவருப்பா இருக்கு. எப்படியோ போங்க. கோபால் வெறுப்புடன் வெளியேற, கல்பனா என்னை கொண்டு போய் வீட்டுல விடு. அம்மா பிடிவாதமாக வீட்டுக்கு வந்து 1 மணி நேரத்தில் சமையலை முடித்தாள். கல்பனா மௌனமாக இருந்தாள். நீ புறப்படு கல்பனா. இல்லம்மா, லண்டன் சங்கதியை தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போறதா இல்ல. நிக்கிலா லேசுப்பட்டவ இல்ல. உன்னை நிரந்தரமா எங்க தலையில கட்டிட்டு அவ எஸ்கேப் ஆக போறா. நீ மகன்னு உருகிட்டு அவன் உன்னை கழட்டி விடுற நேரம் வந்தாச்சு. அம்மா மௌனமாக இருந்தாள். விமான நிலையத்தில் இறங்கியதும் அங்குள்ள ஹோட்டலில் சாப்பிடலாம் என்றான் அஸ்வின். நிக்கிலா மறுத்தாள். அத்தை வந்து சமையல் பண்ணி வச்சிருப்பாங்க, வீட்டுல போய் சாப்பிடலாம். வந்து விட்டார்கள். குழந்தை பாட்டியை கட்டிப்பிடித்து கதை பேச தொடங்கிவிட்டது. அம்மா குழந்தையை கொஞ்சினாலும் முகம் இறுக்கமாக இருந்ததை நிக்கிலா கவனித்தாள். சிம்லாவுக்கு தன்னை விட்டு சென்ற கோபம் நீடிக்கிறது என நினைத்தாள். குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க, சமையல் பண்ணி வச்சிருக்கேன். அம்மா, நான் ஹோட்டல்ல சாப்பிடலான்னு சொன்னேன். அத்தை சமைச்சு வச்சிருப்பாங்கன்னு நிக்கிலா கரெக்டா சொன்னா. அவ உன்னை சரியா புரிஞ்சு வச்சிருக்காமா? கல்பனாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. 3 பேரும் குளித்து சாப்பிட்டார்கள். 1 வாரமா வெளியில சாப்பிட்டு இன்னைக்கு உன் சாப்பாடு அமிர்தமா இருக்குமா. நீ லண்டன் போயிட்டா இது கிடைக்காதே அஸ்வின், அப்ப என்ன செய்வ? கல்பனா படக்கென கேட்க அஸ்வின் நிக்கிலா அதிர்ச்சியுடன் திரும்பினார்கள். அம்மா, லண்டன் பயணம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அஸ்வின் கேட்டதும் அதுவரை அம்மா அடக்கி வைத்திருந்த கோபம், அழுகை, ஆவேசம் சகலத்தையும் அவன் மேல் கொட்டத் தொடங்கினாள். இந்த அம்மா உன் மேல உசிரியே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாத அஸ்வின்? மத்த அம்மா பிள்ளை மாதிரியா நாம இருக்கோம்? நீ ஆபீஸ் வேலையா 1 வருஷமோ அதுக்கு மேலேயோ வெளிநாட்டுக்கு போற விஷயத்த யாரோ தீபக் சொல்லி மாப்பிள்ள சொன்னப்போ நான் நம்பல. இப்போ அது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. இது நியாயமா அஸ்வின்? நீங்க 2 பேரும் லண்டன் போறதுக்கு 1 வாரம் முன்னால பேக் பண்ணும்போது இந்த அம்மாட்ட சொன்னா போதும்னு நினைச்சியா? என் பேரனை விட்டு நான் பிரியணுமா? என் உயிர் தாங்குமாடா? அஸ்வினை கட்டி கொண்டு கதறி விட்டாள். அஸ்வின் நிலை குலைந்தான். அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அம்மா, அவங்க பணம் சம்பாதிக்க போறாங்க. வெளிநாட்டுக்கு போனா நிறைய பணம் பார்த்தா திரும்பி இந்தியா வர மனசே வராது. நீ என்னதான் அழுது போனோம்னாலும் அவங்க போகாம இருக்க போறதில்ல. உன்னை விட அவதான் உசத்தின்னு புரியுதா? நிக்கிலா கல்பனாவிடம் வந்தாள். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? அத்தை உணர்ச்சி வசப்பட்டு அவரை கட்டிக்கிட்டு அழும்போது நாம குறுக்க போறது முறையில்லைன்னு நான் இருக்கேன். நீ ஓவரா பேசிட்டு இருக்க. நீங்க பேசாதீங்க. எங்க அம்மா அவன் மேல வச்ச பாசம் உங்களுக்கு புரியுமா? ஒரு மனைவி அனுமதிக்க முடியாத நெருக்கத்தை இந்த தாய் மேல உள்ள நம்பிக்கையால அனுமதிச்சவன் நான். நீ பேசாத. அவசரப்பட்டு பேசிக்கிட்டே போறீங்க. நான் லண்டன் போறதா யார் சொன்னது? நானும் குழந்தையும் போகல, அவர் மட்டும்தான் போறாரு. ஆபீஸ் வேலையா ஒரு மனுஷன் போகும்போது உடனே குடும்பத்தை கூட்டிட்டு போக முடியாதுன்னு உனக்கு தெரியுமா? தாய் மட்டும் இல்ல, மனைவி நானும் அவரை பிரிஞ்சுதான் வாழணும். குழந்தை அவரை விட்டு இருக்கணும். வேற வழி இல்ல. ஏன் இல்ல? நான் குடும்பத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுடா அஸ்வின். அப்படி நான் சொன்னா வேலையை விட்டு நீ போன்னு சொல்லுவாங்கம்மா. நான் வீட்டுல வந்து உட்கார முடியுமா? இது உத்தரவுமா, மறுக்க வழி இல்ல. கம்பெனி நிலவரம் அப்படி. நிக்கிலா குழந்தை வர முடியாது. இங்க வேற வேலை தேடிக்கோ. கல்பனா, உளராத. வேற வேலையை ரெடியா வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்களா? என்ன விடு. அரசாங்க உத்தியோகம் இருக்கு. ஆனா அவரை நம்பி ஒரு குழந்தை இருக்கு, அதோட எதிர்காலம் இருக்கு இல்லையா? அப்படின்னா அம்மா நிலைமை நாங்க 2 பேர் தான் பாத்துக்கணுமா? மகன் இருக்கும் போதே உன் மாமியார் அனாதை விடுதியில தானே இருக்கிறாங்க. மருமகளான நீ தானே அதுக்கு காரணம். நான் அரக்கி இல்ல உன்ன மாதிரி. அத்தை எப்பவும் என் கூட தான் இருப்பாங்க. அவங்க மகன் இல்லாம என் கூட இருக்க விரும்புனா. அஸ்வின் இல்லாம உங்ககிட்ட எங்க அம்மாவை எப்படி நம்பி நாங்க விடுறது? நிக்கிலா திரும்பி அஸ்வினை பார்த்தாள். அஸ்வின் முகத்தில் அனல் வீசியது. அவன் பேச வாய் திறந்தான். வேணா அஸ்வின், இதுக்கு நீயோ நானோ பதில் சொன்னா சரியா வராது. காரணம், நீ லண்டன் போயிடுவ. நீ இல்லாம இவங்க அத்தை என்கிட்ட நம்பி கேட்டுக்கோ, நம்பி எப்படி விடுறதுன்னு கல்பனா கேக்குறா. அத்தை பெத்த பொண்ணு இவ. நான் என்னதான் ஆனாலும் வந்தவ. அதனால நீ இல்லாம என் கூட இருக்கலாமா வேண்டாமான்னு முடிவு செய்ய வேண்டியது உன் அம்மா தான். அவங்க யோசிச்சு பதில் சொல்லட்டும். அம்மா உள்ளே போய் படுத்து விட கல்பனாவும் போனாள். நீ உங்க வீட்டுக்கு போ, என்னை கொஞ்சம் தனியா விடு. கல்பனா கடுப்புடன் வெளியேறினாள். அம்மா ஒரு மாதிரி நிலை கொள்ளாமல் இருந்தாள்.
அஸ்வினை விட்டு அம்மா ஜானகி பிரிந்து இருந்ததில்லை. அவ்வப்போது இவர்கள் வெளியூர் செல்லும் போது அதிகபட்சம் ஒரு வாரம், அவ்வளவுதான். நிகிலா அதிகமாக பிறந்த வீட்டுக்கு போவதில்லை. விழுப்புரத்தில் அவள் பிறந்த வீடு. ஏதாவது விசேஷ நாட்கள் என்றால் போவாள். அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பாதான். அவர் எதிலும் ஒட்டாதவர், பற்று பாசமே இல்லாத மனிதர். அண்ணன் வீடுதான் பிறந்த வீடு. அன்னிக்கும் இவளிடம் பாசமெல்லாம் இல்லை. அதனால் அங்கு எப்போதாவது போனாலும் ஒரு ராத்திரி தங்கி மறுநாள் வந்து விடுவாள். அஸ்வின் வரவே மாட்டான். நிகிலா அவனை கட்டாயப்படுத்த மாட்டாள். அம்மாவை விட்டு அஸ்வின் பிரிய வாய்ப்பே இல்லை. இருவருக்கும் நிறைய வாக்குவாதம் வரும். அம்மா திட்டுவாள், கூச்சல் போடுவாள், அழுவாள். அஸ்வினும் கண்டபடி அம்மாவை திட்டுவான். ஓரிரு நாட்கள் பேசாமல் கூட இருப்பான். உன்ன மாதிரி ஒரு ஓர வெஞ்சனக்காரிய உலகத்துல பார்க்க முடியாது. நிகிலா பார்த்து பார்த்து செஞ்சாலும் உனக்கு ஓம் பொண்கள் பக்கம்தான் பாசம். நீ நல்ல அம்மா தான், ஆனா கெட்ட மாமியார். உன்னை திருத்தவே முடியாது. நீ மட்டும் என்னடா, அவ கிழிச்ச கொட்டை நீ தாண்டியா? அவ விருப்பப்படிதான குடும்பம் நடக்குது, என்னை எதுக்காவது கேக்குறியா? இப்படி ஆக்ரோஷமான மோதல் நிறைய நடக்கும். இது ஒரு புறம். அதே சமயம் அம்மாவின் மடியில் தலை வைத்து மார்பில் முகம் புதைத்து இளைப்பாறுவான். அவனுக்கு எண்ணெய் தேய்த்து அம்மாதான் குளிப்பாட்ட வேண்டும். கட்டின மனைவி இருக்கிறா. இந்த மாதிரி சங்கதிகளுக்கு உரிமை அவளுக்கு மட்டும்தான். ஆனா பிறந்த நாள் குழந்தையா என் முன்னால நிக்கிற, அவளும் பேசாம இருக்கிறா. என்ன குடும்பம்டா இது? செல்லமாக அவனை கோபித்தாலும் அதில் பெருமிதம் பொங்கி வழியும். ஆத்திரமோ அன்போ கோபமோ குதூகலமோ எதுவானாலும் தாய் மகனுக்கு மத்தியில் நிகிலா வரமாட்டாள். தனக்கும் கணவனுக்கும் இடையில் மாமியார் வருவதையும் அனுமதிக்க மாட்டாள். வித்தியாசமான பெண். ஆரம்பத்தில் இதை ஜீரணிக்க சற்றே கஷ்டப்பட்ட ஜானகி தன் மகன் விஷயத்தில் தனக்கு எல்லை மீறிய சுதந்திரத்தை மருமகள் தந்ததால், வேறெந்த மருமகளும் தராத சுதந்திரத்தை நிகிலா தந்ததால் தானும் அவளது உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொண்டாள். இது புவனாவுக்கு தெரிந்ததால் அவள் எதிலும் உள்ளே வரவில்லை. கல்பனா பேச்சை கேட்டு அம்மா சில சமயம் குழம்புவதுண்டு. அதனால் அஸ்வினுக்கு ஆத்திரம் வரும். நிகிலா அடக்கி விடுவாள். இந்த பாருங்க, பொண்ணை பெத்த எல்லா அம்மாக்களுக்குமே ஏதாவது ஒரு கட்டத்துல சறுக்கத்தான் செய்யறாங்க. தானா சரியாயிடுவாங்க, விடுங்க. இதை நிகிலா சொல்லும் போது அம்மாவே கேட்டதுண்டு. அந்த நேரம் குற்ற உணர்ச்சி வரும். அதன் பிறகு கல்பனா வந்து கலைத்து விடுவாள். இதுதான் இவர்களின் குணாதிசயம். சரி, கதைக்கு வருவோம். அம்மாவுக்கு பல சமயம் நடுநிலையாக நின்று தன் ஆலோசனைகளை சொல்பவள் புவனாதான். அம்மா புவனாவை வர சொல்லி இரவே போன் செய்ய, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? நாளைக்கு வா, ஏன் பேசிக்கலாம். புவனா காலை 10 மணிக்கு வந்து விட்டாள். அஸ்வின், நிகிலா ஆபீஸ்க்கு போயாச்சா? ராத்திரி நீ தூங்கலியா? முகமெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு, அழுதியாமா? கேட்ட நொடியில் அம்மா ஜானகி உடைந்து அழத் தொடங்கினாள். என்னம்மா, அவங்க சிம்லா போனதை பெருசாக்கி கல்பனா ஊதி விட நீ நிகிலா கிட்ட முகம் தூக்குனியா? அதை பார்த்து அஸ்வின் உன்னை கிழிச்சிருப்பான். உடனே என் பிள்ளைக்கு என்கிட்ட பாசமே இல்லைன்னு ராத்திரி எல்லாம் அழுதியா? நிகிலா அளவுக்கு பரந்த மனசுள்ள மருமகளை எனக்கு நீ காட்டு. ஏம்மா இப்படி இருக்க நீ? ஏண்டி என்ன பேச விடாம குற்றம் சாட்டுற? நீ சொன்ன எதுக்காகவும் நான் அழல. அஸ்வின் ஆபீஸ் வேலையா லண்டன் போகணுமா. 1 வருஷ ப்ராஜெக்ட், நீடிக்கலாம். அது இப்ப தெரியாது. நல்லது தானே? வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது பெருமை. எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? பலத்த போட்டிக்கு மத்தியில தான் அஸ்வினை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதுக்காக நம்ம குடும்பம் பெருமைப்படணுமா? நீ அழ வேண்டிய அவசியம் இல்லையே. என்னடி பேசுற நீ? அவனை விட்டு 1 வாரம் பிரியவே என்னால முடியல. 1 வருஷம் எப்படி போனா? ஏம்மா, அப்பா நம்மளை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு. அப்பாவோட உங்ககிட்ட பாசம் வச்சவங்க யாரு? அவர் போனதும் நீயும் உடன்கட்டை ஏறிட்டியா? வழக்கம் போல சாப்பிட்டு டிவி பார்த்து மகனோட சண்டை போட்டு அவனை குளிப்பாட்டி மருமகளை எங்க கிட்ட விமர்சனம் பண்ணி எதை நீ விட்டு வச்ச? புருஷனை விடவா பிள்ளை? இந்த பாருமா, எந்த ஒரு பிரிவும் நம்மள கொண்டு போறதில்ல. நாம வாழற காலம் வரைக்கும் வாழ்ந்துதான் தீரணும். நிரந்தர பிரிவுக்கே இதுதான் பதில்னா தற்காலிக பிரிவுக்கு ஏமா இத்தனை ஏக்கம்? அவங்க 2 பேரும் குழந்தையோட போட்டும், நீ எங்க 2 பேர் கூட வந்து இரு. இதுல என்ன பிரச்சனை? நிகிலா போல உடனே போக முடியாதான். அவளும் குழந்தையும் இங்கதான் இருப்பாங்க. அப்புறம் என்னம்மா? கல்பனா உள்ளே நுழைந்தாள். அம்மா உன்னை வர சொல்லி இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். நேத்திக்கே நான் வந்துட்டேன். லண்டன் சங்கதியை முதல்ல அம்மாவுக்கு சொன்னது நான் தான். என்னை விரட்டி விட்டாங்க அம்மா. அம்மாவை நான் சமாதானப்படுத்துறேன் நிகிலா. நிகிலா குழந்தையெல்லாம் போலியாம். அவ எப்படி உத்தியோகத்தை விட்டு போவா? லண்டன்ல ஒரு பெரிய மீட்டர், இங்க இவளோட மீட்டரை விடுவாளா? இவளுங்களுக்கெல்லாம் புருஷனை விட பணம் தான் பெருசு. அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பா. அம்மாவால அஸ்வினை பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும்? அம்மா, இவ சொல்றத கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருக்கிறியா? நீ அடங்க மாட்டியாடி? நிகிலாவுக்கு புருஷனை பிரியறது சுகமா இருக்குமா? அவன் போறான்னு அரசாங்க உத்தியோகத்தை விட்டுட்டு அவளால ஓட முடியுமா? அவ பொறுப்புள்ள பொண்ணு.
வாழ்க்கைய பிராக்டிக்கலா நியாயமா யோசிக்கிறவ நீ சும்மா இருக்க மாட்டியா? அம்மாவை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பியா? சரி, அவன் போனா அம்மாவை யார் பாத்துக்கிறது? நீயா இல்ல நானா? நிக்கிலா இங்க தானே இருக்கா, அவ என்னம்மா சொன்னா? அவ கூட நான் இருக்கிறதத்தான் விரும்புறா. அம்மா சொல்ல அவளை நம்பி அம்மாவை எப்படி விடுறதுன்னு தான் நான் கேட்டேன். அஸ்வின் நிக்கிலா முன்னாலியா கேட்டேன்? ஆமா, ஒரு மகளுக்கு இதை கேட்கிற உரிமை கூட இல்லையா? நிக்கிலா என்ன சொன்னா? எனக்கு அத்தை என் கூட இருக்க எந்த தடையும் இல்ல. அவங்க பெத்த பெண்கள் என்னை நம்பி விட்டா நான் பாத்துக்கிறேன். அவங்க பெண்கள், நான் வந்தவதானேன்னு சொன்னா. அம்மா சொல்ல இப்படி பேசின இவ நாக்க நீ அர்த்திருக்க வேண்டாம் அம்மா. உன் பிள்ளைக்கு எப்படி உன் மேல பாசம் இருக்கும்? ஒரு நல்ல மனைவிய தாயும் சகோதரிகளும் மோசமா விமர்சனம் பண்ற காரணமா தான் ஆண்களுக்கு தன் உறவுகள் மேல வெறுப்பு வருது. உங்களோட நெருக்கமான பாசத்துக்கு நடுவுல எந்த விதத்திலையும் குறுக்க வராத நிக்கிலாவை இப்படி அவ பேசினா லண்டன் போற அஸ்வினுக்கு இந்தியா திரும்பவே பிடிக்காது. எப்பவுமே பையன்களை விட பெண்களுக்கு தான் அம்மா மேல கடைசி வரைக்கும் பாசம் நிலைச்சு நிக்குதுன்னு பேசுறாங்களே. மகளோட புருஷன் என்ன செஞ்சாலும் அவனை பொறுத்துக்கிட்டு மரியாதை தர்ற அம்மாக்கள் மகனோட மனைவிய விமர்சிக்கத்தானே செய்யறாங்க. இந்த ஓர வஞ்சனை அம்மாக்களுக்கு இருக்கிற வரைக்கும் தாய் மகன் உறவுல இடைவெளி இருக்கத்தான் செய்யும். இந்த பாரு, உனக்கு அஸ்வினை பிரியறது வேதனையா இருக்கலாம். ஆனா நிக்கிலா மாதிரி ஒரு நல்ல மருமகளை தொலைச்சிட்டு கல்பனா மாதிரி ஒரு கோண புத்தி மகளை நம்பி நீ நாசமா போகாத. இது என் கருத்து. அப்புறமா உன் விருப்பம். கூட பிறந்த தங்கச்சியை விட உனக்கு தம்பி பொண்டாட்டி வசதியா? என்ன ரொம்ப கேவலமா பேசுற? இதை விட கேவலமா பேசுவேன். என் மாமியார் ராட்சசி. ஆனா மகனை விட்டு தாயை பிரிக்க கூடாதுன்னு தான் நான் பொறுத்துக்கிறேன். நீ உன் மாமியார அனாதை விடுதியில விட்டது ஊருக்கே தெரியும். இப்ப அம்மாவையும் அனாதையாக்க எல்லா வேலைகளையும் செய்யற. எப்படி பேசுறா பாருமா. அம்மா, இவகிட்ட நான் பேச தயாரா இல்ல. நீ புத்திசாலியா நடந்துக்கோ. உனக்கு நிக்கிலா பத்தி தெரியும். நீ நல்ல அம்மா மட்டும் இல்ல, கனிவான மனசாட்சி உள்ள மாமியாரும் கூட. அது நிகிலாவுக்கும் தெரியும். அஸ்வின் போய் நல்லா சம்பாதிக்கட்டும். நீ நிகிலா கூட இங்க நிம்மதியாயிரு. பேரனை பிரிய நீ விரும்ப மாட்ட. அவன் கூட சந்தோஷமா இரு. கூனியால கைகையை கேட்டா நீ அடுத்த கைகையை ஆகாத, புரியுதா? உள்ளே நுழைந்தாள் நிக்கிலா. அத்தனை பேரும் ஆச்சரியப்பட, வா நிக்கி, ஆபீஸ் வேலையா வந்தியா? ஆமா புவனா, காலையில எழுந்தப்போ அத்தை முகமே சரியா இல்ல. அதான் ஆபீஸ்ல மனசு கேட்கல, ஒரு நட வரலான்னு வந்தேன். நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. தேங்க்ஸ் புவனா, நீங்க என் மேல நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்கீங்க எப்பவும். எதுக்கு தேங்க்ஸ்? நீ கிடைக்க அஸ்வினும் சரி எங்க அம்மாவும் சரி ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. அஸ்வின் ப்ராஜெக்ட் நீடிக்கட்டும், நிறைய சம்பாதிக்கட்டும். தற்காலிக பிரிவு வளர்ச்சிக்குன்னா அதை வரவேற்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சாப்பிட்டு போங்க புவனா, நான் புறப்படுறேன். ஆபீஸ் வேலையை முடிக்கணும். வர்றேன் அத்தை, சாயங்காலம் பேசிக்கலாம். தன்னிடம் சொல்லிக் கொள்ளாத நிக்கிலாவை பகையுடன் பார்த்தாள் கல்பனா. அஸ்வின் ஆபீஸில் விசா வேலைகள் மும்முரமாக ஆரம்பித்து விட்டது. அங்கே அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்கு அவன் தலைமை ஏற்க கம்பெனி உத்தரவு பிறப்பித்திருக்க அதன் முழு பொறுப்பும் சுமையும் அஸ்வின் தலையில் ஏறியது. அதனால் இங்கே நாள் முழுக்க வேலை பார்க்கும் நிலை. காலை 8 மணிக்கு புறப்பட்டால் நள்ளிரவுதான் வீடு திரும்ப முடிந்தது. பல நாட்கள் வரக்கூட முடியவில்லை. ஏற்கனவே அலுவலக தொடர்பான உழைப்பு அவனுக்கு அதிகம். இப்போது பொறுப்பு கூடிவிட்டது. அதனால் வீட்டு உறவுகளுடன் உட்கார்ந்து பேசக்கூட நேரம் இல்லை. அம்மா ஜானகிக்கு இதில் வருத்தம் அதிகமாகிவிட்டது. ஏற்கனவே பகையில் இருந்த கல்பனா, அம்மா, நிக்கிலாவுக்கு இங்க அரசாங்க உத்தியோகம், அவளால வர முடியாது. நீ வேலைக்கா போற? நீ அஸ்வின் கூட போலாம் இல்லையா? அவனுக்கு சமைச்சு போட்டுட்டு அவன் கூட லண்டன்ல இரு. நீ பேசுமா. அதெல்லாம் சரியா வராதுரி, அந்த ஊர் எனக்கு சேராது. அங்க கல்வியும் மருத்துவமும் இலவசம்மா, பயன்படுத்திக்கோ. அம்மா முதலில் தீர்மானமாக மறுத்தாள். கல்பனா படிப்படியாக கரைத்தாள். அவ காலையில போனா ராத்திரி தான் வருவா. குழந்தைய பாத்துக்கிட்டு நீ தான் படாத பாடு படணும். இப்பவும் அதைத்தானே செய்யறேன். அவன் இருக்கும்போது செய்யறதே வேற. இப்ப அப்படி இல்லம்மா. அப்பாவும் போயாச்சு. உனக்கு நீ பெத்த பிள்ளைகள் தான் பிடிமானோம். வந்தவளை நம்ப முடியுமா? அவ எதுக்காக உன்னை கூட வச்சுக்கிறா? குழந்தைய பாத்துக்க, வீட்டு வேலைகளை செய்ய. நீ சம்பளம் இல்லாத வேலைக்காரி. இங்க எல்லாம் இன்னைக்கு பேசுவாங்க. உனக்காக வாழற மாதிரி பாசாங்கு பண்ணுவாங்க. ஆனா உள்ள அப்பட்டமான சுயநலம். புரிஞ்சுக்கோ. நீ மனசை திறந்து காட்ட உன் பிள்ளை உன் கூட இல்லம்மா. அவள் பேசுவது கடுமையாக இருந்தாலும் அம்மாவுக்கு சலனப்பட்ட மனசு. அதை எப்படி குழப்பி பிரச்சனைகளை பெரிதாக்குவது என கல்பனாவுக்கு நன்றாக தெரியும். கொளுத்தி போட்டாகிவிட்டது. அது பற்றி கொண்டு விட்டது. நிக்கிலா எந்த சலனமும் இல்லாமல் வெகு இயல்பாக இருந்தால் வழக்கம் போல தன் வேலைகளை கவனித்துக் கொண்டு அதே நேரம் லண்டன் போவதற்கான அஸ்வின் ஏற்பாடுகளுக்கு பக்கபலமாக எந்த தேதிகளில் என்ன செய்ய வேண்டும் என முறையாக பட்டியலிட்டு அழகாக வகைப்படுத்தினாள்.
அது அஸ்வினுக்கு சுலபமாக இருந்தது. அஸ்வின் இரவு பகல் பாராமல் உழைத்ததால் கண்கள் சிவந்து களைப்பாக இருந்தான். அஸ்வின், அத்தையை விட்டு உங்களுக்கு என் தலையில எண்ணெய் வச்சு விட சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாமா அத்தை, அவர் சொல்றதை கேட்காதீங்க. வெளிநாட்டுக்கு போனா இதெல்லாம் செய்ய அவருக்கு யார் இருக்காங்க? தன்னை அவர் கவனிச்சுக்கவே மாட்டார் அத்தை. சம்பளம் போனாலும் பரவாயில்லன்னு நீ கூடவே போறியா? ஒரு வருஷம் லீவா? வாய்ப்பே இல்ல. வேலையை விட்டு நிரந்தரமா தூக்கிடுவாங்க அத்தை. அப்படின்னா நான் அவன் கூட போட்டுமா? விளையாடுறீங்களா? ஏன் அப்படி கேக்குற? நான் என்ன தப்பா கேட்டேன்? இதுல விளையாட என்ன இருக்கு? நான் என் பையன் கூட போறதுல என்ன தப்பு? உனக்கு உத்தியோகம் காரணமா வர வழி இல்ல, எனக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவனை பெத்து வளர்த்தவனா? உன்னை விட எனக்கு அவனை நல்லா தெரியும்டி. ஜானகி சீரத் தொடங்க உள்ளே வந்தான் அஸ்வின். நீ எதுக்குமா ஆத்திரப்படுற? அவ எதையும் தப்பா கேட்கலையே. உனக்கு பாஸ்போர்ட் இல்ல, அதையாவது வாங்கலாம். விசா கிடைக்காது. நானே இப்பதான் போறேன். டிபெண்டன்ட் விசா உடனடியா யாருக்குமே கிடைக்காதுமா. அதையும் தாண்டி உனக்கு லண்டன் குளிர் சேராது. வாத உபத்திரவங்கள் உனக்கு உண்டு. நீ அங்க வந்து ரொம்ப முடியாம ஆகி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனா நான் என் வேலையை கவனிப்பனா இல்ல உன்ன கவனிப்பனா? என்னம்மா புரியாம பேசுற? இதெல்லாம் நீ பேசுறியா இல்ல பேச வைக்கிறாங்களா? அத்தை, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் நீங்க பேசுறது முறையில்லை. இங்க ரெஸ்ட்லயா நான் இருக்க முடியும்? குழந்தைய நாள் முழுக்க நான் பாத்துக்க வேண்டாமா? வேணாம் அத்தை, உங்களை இவர் இல்லாத நேரம் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. குழந்தை பராமரிப்புக்கு நான் ஆளை ஏற்பாடு பண்றேன். என்ன கல்பனா வீட்டுக்கு போக சொல்றியாக்கும்? நிச்சயமா இல்ல. நீங்க மேற்பார்வை பாருங்க. என்னை விட்டு எங்கேயும் நீங்க போவேணாத்த. ஜானகிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அஸ்வின் பார்த்த பார்வை ஒரு மாதிரி கத்தியை செருகியதைப் போல இருந்தது. நிகிலா உள்ளே போய்விட்டாள். அஸ்வின் அங்கிருந்து அகன்றான். அம்மாவுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமானது. அஸ்வின் உள்ளே வந்தான். பின்பற்றி வந்தாள் நிகிலா. போங்க, போய் தலைக்கு உடம்புக்கு அத்தை கிட்ட எண்ணெய் தேய்க்க சொல்லுங்க. எனக்கு பிடிக்கல. நீ எத்தனை பரந்த சிந்தனையோட இருந்தாலும் அம்மாவுக்கு அது சுத்தமா இல்ல. தப்புங்க. அத்தை அடிப்படையில நல்லவங்க தான். கல்பனா வந்து குழப்பிட்டு போயிடுறா. இவங்க தடுமாறி நிக்கிறாங்க. போய் எண்ணெய வைங்க. சாரி நிக்கி, எனக்கு உன் முன்னால நிக்கவே சங்கடமா இருக்கு. அப்படி எதுவும் இல்ல. அத்தை எண்ணெய் காய்ச்சியாச்சா? ஜானகிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. எண்ணெயை தயார் செய்தாள். நான் தான் மக பேச்ச கேட்டு தப்பு பண்றனா? நிக்கிலா நியாயமா இருக்காளா? அதை நான் புரிஞ்சுக்கலையா? எனக்கு எந்த தொந்தரவும் தராம ஆனா என்ன தான் கூட வச்சுக்க அவளுக்கு தடையே இல்லையா? நிக்கிலா அவனை தள்ளி கொண்டு வந்து நிறுத்தினாள். அத்தை இந்தாங்க என்ன, நீ போய் உட்கார அஸ்வின். அஸ்வின், நிக்கிலாவை பிரிஞ்சு ஏறத்தாழ ஒரு வருஷம் உன்னால இருக்க முடியுமா? வாழற வயசுப்பா உனக்கு. வேற எந்த தேவைக்கும் மனசு எதிர்பார்க்க கூடாது, புரியுதா? என் மனசையும் உடம்பையும் முழுசா புரிஞ்ச நீ இந்த மாதிரி பேசலாமாம்மா? அது இல்லப்பா. பாழா போன இந்த மனசுக்கு நம்ம புத்தி எதை கொடுக்குதோ அதைத்தான் மனசு உடம்புக்கு தருது. குற்றங்கள் அதிகமாக காரணம் இதுதான். பாலியல் உணர்வுக்கு காரணம் முதல்ல மனசு. அது நினைக்கிறத உடம்பு செய்யுது. உடம்பு வெறும் அம்புதான், அதை எய்யறது மனசு. அம்மாவின் கரங்கள் உடம்பு முழுக்க இயல்பாக செயல்பட்டாலும் அந்த வார்த்தைகள், அதில் இருந்த பவித்திரம் அஸ்வினுக்கு ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கியது. தலையில் தண்ணீரை ஊற்றி அம்மா நிகிலாவை அழைத்தாள். இவனுக்கு தலையை துவட்டி விடு, என் கைக்கு அழுத்தம் வராது. இத்தனை பாசமான தாயை, வெளிப்படையான மனைவியை பிரிந்து ஒரு வருடம் வாழ வேண்டுமே, முடியுமா? அம்மா வந்து தலைக்கு சாம்பிராணி போட்டாள். சூடான பால் சேர்க்காத தேநீரை தயாரித்து கொண்டு வந்தாள் நிகிலா. அதற்குள் ஆபீஸ் மெயில் அஸ்வினுக்கு வர அதை பார்த்துவிட்டு வெளியே புறப்பட தயாரானான் அஸ்வின். ஏன்பா இன்னைக்கும் போணுமா நீ? அம்மா, லண்டன் போக இன்னும் 2 வாரம் கூட முழுசா இல்ல. நிறைய வேலைகள் பாக்கி இருக்குமா? பணத்துக்காக எப்படிலாம் கஷ்டப்படணுமாடா அஸ்வின்? அம்மா, பணம் தான் எல்லாருக்கும் பிரதானம். அதையும் தாண்டி படிப்பு, திறமைக்கான கௌரவமும் இதுல இருக்கே. புரியுதுரா, ஆனா பாசம்னு ஒண்ணு இருக்கேப்பா. அது படுத்துற பாடுதானே சகலத்துக்கும் காரணம். உன்னை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லையேப்பா. அதற்கு மேல் வார்த்தைகள் வராமல் கண் கலங்கி நாக்கு மடங்க அஸ்வினுக்கும் வேதனையாக இருந்தது. நிகிலா மௌனமாக இருந்தால் யாராலும் பேச முடியாத சில சூழல்கள் உண்டு. அதுதான் இது. அலுவலகம் வந்துவிட்டாள் நிகிலா. முதல் 1 மணி நேரம் வேலை சரியாக இருந்தது. பொதுவாக கடமை உணர்ச்சி அதிகம் உள்ளவள் நிகிலா. வெட்டி அரட்டை அவளுக்கு பிடிக்காது. புறம் பேசுதல், பிறரை பற்றிய விமர்சனம், மற்றவர்களின் வீழ்ச்சியில் ஆனந்தம் காண்பது, இதெல்லாம் நிகிலாவுக்கு கட்டோடு பிடிக்காது. அதற்காக யாரையும் புண்படுத்தவும் மாட்டாள். தன் கடமையில் கண்ணாக இருப்பாள். அஸ்வின் லண்டன் போகும் விவரத்தை அவளாக சொல்லவில்லை. வேறு சில நண்பர்கள் மூலம் தெரிய ஆபீஸ் முழுக்க பரவிவிட்டது. அவளை சூழ்ந்து கொண்டு விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள். பலருக்கு பொறாமை. வெளிநாட்டுக்கு போனால் கணிசமாக சம்பாதிக்கலாம், பொருளாதார நிலை உயரும் என்ற வைத்தறிச்சல். அந்த கூட்டம் பெரும்பான்மை அந்த இடத்தை பிடித்திருந்தது.
இங்கேயே நீயும் உன் கணவரும் நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஒரே குழந்தை, உன் மாமியார் மட்டும் 4 பேருக்கு என்ன செலவு? சொந்த வீடு, காரு எல்லாம் இருக்கு. அப்புறமா எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம்? நீயும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அவர் கூட போறியா? இது அரசாங்க உத்தியோகம், இதை விடுவாங்களா? யார் விட்டாலும், புருஷனையே விட்டாலும் நிக்கிலா வேலையை மட்டும் விடமாட்டா. உன் புருஷன் 1 வருஷத்துல திரும்பி வந்துருவாரா? வெளிநாட்டுக்கு போய் பணமும் பார்த்து அந்த வசதிகளையும் பார்த்துட்டா யாருக்கு வர தோணும்? கண்டிப்பா வரமாட்டாரு, இவளும் போமாட்டா. அப்புறமா வாழ்க்கை எதுக்கு? பணத்துக்காக புருஷன் மனைவி பிரிஞ்சு வாழறதா வாழ்க்கை? எங்களால புருஷனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியாதுப்பா. ஆம்பளை மனைவி இல்லாம வெளிநாட்டுல தனியா இருந்தா எல்லா கெட்ட பழக்கங்களும் வந்து சேரும். சம்பாதிக்கிற பணத்துல பாதிக்கு மேல அதுல போயிடும். மனைவியோட தேவை பக்கத்துல இருக்க வரைக்கும் தான். தள்ளி போனா எல்லாமே தள்ளி போகும். பொறாமை, எரிச்சல், பிறர் வாழ்வதை சகிக்காத தப்பான குணம் எல்லாம் சேர்ந்து தாறுமாறாக விமர்சிக்க வைத்தது. உன் மாமியார் என்ன செய்ய போற? என்ன செய்வா? நாத்தனார்கள் 2 பேர் இருக்காங்களே, அங்க கொண்டு போய் விடுவா. ஆமா, புருஷனே இங்க இல்லாதப்போ மாமியாரை கட்டி சுமக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லையே. ஆனா குழந்தைய பாத்துக்க மாமியார் வேணுமே. அந்த அம்மா பையன் இல்லாம இவ கூட இருப்பாங்களா? நாங்க இத்தனை பேசுறோம், நீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கே நிக்கிலா. எதுக்கு ரியாக்ஷன்? என் குடும்பம் தொடர்பான முடிவுகளை நான் எடுக்கணும். நான் உங்க குடும்ப கதை எதையாவது கேட்கிறேனா? இத்தனை வருஷத்துல ஏதாவது ஒரு விமர்சனமாவது நான் பண்ணிருக்கேனா? இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் உங்களுக்கு என் குடும்ப விமர்சனம் ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் கோவப்பட்டாலும் நீங்க யாரும் இதை நிறுத்த போறதில்ல. அதனால நான் எதுக்குமே பதில் சொல்றதா இல்ல. சொல்லி உங்களை எல்லாம் பெரிய ஆளா நான் ஆக்க போறதில்ல. உனக்கு திமிரு அதிகம். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். இவள் எதிர்த்திருந்தால் சண்டை போடலாம், இன்னும் கொஞ்சம் விமர்சனம் செய்யலாம். ஆனால் அவளது அலட்சியம் இவர்களுக்கு அவமானமாக முடிய நிக்கிலா மேல் ஆத்திரம் அதிகமானது. இன்னும் அவளை சீண்டி பார்க்கும் வெறி கூடியது. உயரதிகாரி அழைக்க உள்ளே போனாள் நிக்கிலா. வணங்கினாள். உட்காருங்க நிக்கிலா. கங்க்ராட்ஸ் உங்க கணவரோட UK பயணத்துக்கு. தேங்க்யூ சார். நீங்க போறதா ஐடியா இருக்கா? அவரோட ப்ராஜெக்டே 1 வருஷம் தாண்டி நீடிக்குதான்னு தெரியல சார். எப்படியும் எனக்கு விசா கிடைக்க அவரோட கம்பெனி ரூல்ஸ் படி 9 மாதங்கள் ஆகலாம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நீடிச்சா போவீங்களா? எனக்கு சம்பளத்தோட 6 மாசம் லீவ் இருக்கு சார். சம்பளம் இல்லாம 1 வருஷம் வரைக்கும் கூட எடுக்கலாம். அப்புறம் நான் வேலையில இருக்க முடியாது இல்லையா? அவர் 5 வருஷம் கழிச்சு திரும்புறதா இருந்தா அப்புறமா வந்து நான் வேலை தேட முடியுமா? 38 வயசுக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமா அரசாங்க உத்தியோகம் அப்புறம் கிடைக்காது. இந்த 6 வருஷத்துல ஒரு சில டிபார்ட்மெண்டல் பரீட்சைகளை நான் எழுதிட்டா இன்னும் பெரிய பதவிக்கு வந்துருவேன் இல்லையா? குழந்தைக்கு நல்ல ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்கியிருக்கேன். அது உடையும். இதுல பல சிக்கல்கள் இருக்கே. இங்க வயசான மாமியாரு, இவர் ஒரே பையன், அவங்களையும் அம்போன்னு விட்டுட்டு வரக்கூடாது இல்லையா? அது நியாயமும் இல்லையே சார். நீங்க சொல்ற எல்லாமே நியாயமா இருக்கு நிக்கிலா. ஆனா வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கேம்மா. காலம் கடந்த அப்புறம் அது கிடைக்குமா? அதை நான் ஒப்புக்கிறேன் சார். ஆனா கேரியரும் முக்கியம் இல்லையா? அரசாங்கத்துல ஒரு நல்ல பதவியும் ஓரளவுக்கு பெரிய சம்பளமும் அமைய எத்தனை போராடி இருக்கேன் நான். அதை இழந்து நிக்கிறது சரியா சார்? ஒரு பொண்ணா இருந்து நான் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கேன். யாருமே உயரத்தை அத்தனை சீக்கிரம் தொற்ற முடியாது. அது கிடைக்க ஒரு 10 வருஷம் போராடிட்டு அதை ஒரே வருஷத்துல தொலைக்கிறது நியாயம் இல்ல. தான் கால்ல நின்ன எந்த ஒரு தன்னம்பிக்கை உள்ள பொண்ணும் அத்தனை சுலபத்துல அதை இழக்க மாட்டா சார். நீங்க சொல்ற எல்லாமே சரியா இருக்கு நிக்கிலா. ஆனா ஏதோ ஒரு தப்பு இருக்கா மாதிரி தோணுது. தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்க மனைவி ஆரம்பம் முதலே வேலைக்கு போல. மனைவியை குடும்ப தலைவியா மட்டுமே பார்த்த ஆண்களால சில சங்கதிகளை ஜீரணிக்க முடியாது. வேலைக்கு போற பெண்கள் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி தோணும். எல்லாத்துக்குமே ஒரு மறுபக்கம் உண்டு சார். அதை நாம எப்படி பாக்குறோம் அது அவங்கவுங்க பார்வையில மாறுபடும். உங்க கணவர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாலும் போய்த்தானே ஆகணும். அவரா தேர்ந்தெடுத்தா இதை மறுக்கலாம். இது கட்டாயம், கம்பெனியோட நிர்பந்தம். எப்படி மறுக்க முடியும்? சரி, உங்களுக்கு நாங்க எல்லா ஒத்துழைப்பும் தரோம். சொல்ல மறந்துட்டேன், ஒரு டிபார்ட்மெண்டல் பரீட்சை வருது, பெரிய பதவி, ஆல் இண்டியா லெவல்ல போட்டி நிறைய இருக்கும். இது முழுக்க முழுக்க திறமையோட அடிப்படையில தேர்ந்தெடுக்கிற பதவி, பெரிய சம்பள உயர்வு. நீங்க கலந்துக்கிறீங்களா? இதோட நோட்டிபிகேஷன் நேத்து தான் வந்தது. அந்த இணைப்பை அவளுக்கு அனுப்பினார். சரி சார், நான் பாக்குறேன். இந்த நேரத்துல உங்களுக்கு அது பிரச்சனை. ஜெயிச்சா அகில இந்திய லெவல்ல எங்க வேணாலும் தூக்கி போடுவாங்க. உங்க கணவர் லண்டன்ல இருக்கும்போது நீங்க போக முடியுமா? வேணும்னா வேர்ல கூட காய்க்கும் சார். நான் முயற்சி பண்றேன். இருக்கும் கேள்விகளுக்கே பதில் தெரியாத நேரம் புதியதாக ஒரு பெரிய கேள்வி கழுத்துக்கு மேல் கத்தியாக தொங்கியது. நிக்கிலா ஆபீஸ் இப்படி இருக்க அஸ்வினை குழப்ப ஒரு கூட்டமே காத்திருந்தது.
அவனது கம்பெனியில் சீனியர்கள் 50 கடந்த அதிகாரிகள் 10 பேருக்கும் மேல் இருந்தார்கள். இவனை விட உயர் அதிகாரிகள் கம்பெனியின் பாலிடிக்ஸில் புகுந்து புறப்பட்டு வந்தவர்கள், பல வருடங்களாக வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்திருந்தவர்கள். 30களின் மத்தியில் இருக்கும் அஸ்வினுக்கு இப்படி ஒரு பிரம்மாண்ட வாய்ப்பு வர வெந்து போனார்கள். அதை ஏற்க முடியவில்லை. வீட்டில் மனைவிமார்கள் கழுவி கழுவி ஊற்றினார்கள். இத்தனை வருஷ சர்வீஸ்ல என்ன கிழிச்சிங்க, உங்களை விட சின்ன பையன் கடுமையா உழைச்சி தான் புத்தியால சாதிச்சுட்டான், உங்களுக்கு வெக்கமா இல்ல? கல்யாண வயசுல பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு பணம் தாராளமா இருந்தா நல்ல வரனா பாக்கலாம்ல? வீட்டு கடன், வாகனம்னு பல பெருமூச்சுகள். அஸ்வின் கொஞ்சம் சலனப்படும் ஆள், வேவரிங் மைண்ட். அதனால் அவனிடம் பலவிதமாக பேசி கலைக்க பார்த்தார்கள். யூகே ரொம்ப காஸ்ட்லியான இடம்பா, அத்தனை பணம் வந்தாலும் போதாது, அங்க வாடகைக்கே நம்ம இந்திய ரூபாயில லட்சங்கள்ல செலவாகும். தவிர சாப்பாடு தனியா இருந்தா நிறைய சேர்க்கலாம், குடும்பத்தோடு போனா எதுவுமே மிஞ்சாது. நம்ம அஸ்வினுக்கு ஹோம் சிக் அதிகம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான், தனியா பேச்சுலர் பார்ட்டியில கலந்துக்க மாட்டான், சம்சாரம் இல்லாம எங்கேயும் போக மாட்டான், தண்ணி புகை லேடிஸ் எதுவும் கிடையாது. அப்படின்னா சாமியாரா வாழவா யூகே போறான்? இது சரிப்படாதே, அங்கேயும் எல்லா சுகங்களும் உண்டு. வாழ்க்கையை அனுபவிக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லா இடங்களும் சொர்க்கம்தான், அனுபவிக்க தெரியலன்னா வீடு கூட நரகம்தான். அஸ்வின், நீ இதுல எந்த ரகம்? அஸ்வின் மௌனம் சாதித்தான். ஏற்கனவே அவனுக்குள் ஒரு படபடப்பு அதிகமாக இருந்தது. புது ஊர், வெளிநாடு, அறிமுகம் இல்லாத மனிதர்கள் என ஏராளமான குழப்பங்கள். அங்க வெளியில சாப்பாடு கட்டுப்படி ஆகாது, நீ தான் சமைக்கணும், உனக்கு சுத்தமா சமைக்க வராது, உன்னை அம்மாவும் சம்சாரமும் சேர்ந்து செல்ல பிள்ளை ஆக்கிட்டாங்க, என்ன செய்ய போற? இங்க பெரிய பெட்ரூம்ல ஏகாந்தமா இருப்ப, ஆனா யூகேல ஷேரிங்ல 4 பேர் கூட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும், முடியுமா? வயதான வாசுதேவன் வாயை திறந்தால் பலான சங்கதிகளைத்தான் பேசுவார். அஸ்வின் அவரை மாமா என்றுதான் அழைப்பான். அவர் பொறாமை பிடித்த மனிதர், ஆனால் வெளியில் மகா நடிகன். இவன் தோளில் கை போட்டு அழைத்து போய், எப்படிடா பொண்டாட்டி இல்லாம லண்டன்ல 1 வருஷம் ஓட்ட போற? உத்தியோகம்னா போய்த்தானே ஆகணும். சரிடா, நம்ம மனசும் உடம்பும் இருக்கேடா, 50 கடந்தும் என்னால ஒரு நாள் கூட மாமி இல்லாம முடியல, நீ எப்படிடா 30ல சமாளிக்க போற? இதை சொல்லி இங்கே எழுத முடியாத மோசமான சில வார்த்தைகளை சொல்லி அவர் கொச்சையாக விமர்சிக்க, மாமா உங்க வயசுக்கு இந்த மாதிரி பேசலாமா? சில சமயம் பேசி தாண்டா சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. இன்னொரு ஆள் கபிலன் எதையுமே நெகட்டிவாக பேசுவதில் வல்லவன். அஸ்வின், உங்க அம்மாவுக்கு நீன்னா உயிர், உன்னை விட்டு புரிஞ்சிருக்க அவங்களால முடியாது. அப்படி இருக்க நீ பல மாசங்கள் அவங்கள பிரிஞ்சு அந்த ஏக்கமே அவங்களுக்கு யமனா மாறிட்டா, அந்த உறுத்தல் காலம் முழுக்க உன்னை சாகடிக்காதா? ஏன் இப்படி பேசுறீங்க கபிலன்? நெருப்புன்னா வாய் வேகாது, எதையும் எதிர்கொள்ள நாம தயாரா இருக்கணும் இல்லையா? அஸ்வினுக்கு திக்கென்றது. என்ன இவன் இப்படி பேசுறான்? என் பிரிவு அம்மாவை அந்த எல்லைக்கா கொண்டு போகும்? இந்த மாதிரி பலவிதம். உன் மனைவி அரசாங்க உத்தியோகம், நிச்சயமா அவங்க வேலை இழக்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்பெல்லாம் சம்பாதிக்கிற மனைவிகள் புருஷனை மதிக்கிறதே இல்லை. தான் காலில் நிக்கிற தைரியம் அவங்களுக்கு, ஓவர் கான்பிடன்ஸ், தான் இல்லைன்னா குடும்பம் ஓடாதுங்கிற ஒரு மதர்ப்பு, பெரிய சம்பளம் புத்தி ரெண்டும் இருந்துட்டா கேட்கவே வேண்டாம். அவங்கள பிடிக்க முடியாது. நீங்க லண்டன் போறது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்காது, ஆனா பிரிவு ஒரு மாதிரி இடைவெளியை உண்டாக்கிடும். குழந்தை நிச்சயமா அம்மாட்ட தான் இருக்கும், அதனால அப்பா மேல உள்ள பற்றுதல் போயிடும். பணம் வரும், ஆனா நிறைய பிரச்சனைகள் வேற ரூபத்துல வரும். இன்னும் பாதிப்பு அதிகமானது அஸ்வினுக்கு. குடும்ப பாசம், தாம்பத்தியம், அம்மா தொடர்பான பயம், மனைவியின் தன்னம்பிக்கை, குழந்தையின் ஏக்கம் என பல முனை தாக்குதலில் அஸ்வின் உடைந்தான். சமாளிக்க முடியுமா என்ற கலவரம் உண்டாகிவிட்டது. இன்னும் 10 நாட்களே பாக்கி இருந்த நிலையில் நிகிலா அவனுக்கு லண்டனில் என்ன தேவைப்படும் என ஒரு பட்டியல் தயார் செய்தாள். தனியாக சமைத்து சாப்பிட இங்கிருந்து என்ன கொண்டு போக வேண்டும், அவனுக்கு தேவையான துணிமணிகள், நல்ல பெட்டி என ஒரு பட்டியல் தயார் செய்தாள். ஆனால் விமான நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட எடையை கணக்கில் கொண்டாள். தன் லண்டன் நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு 2 வருடங்களுக்கு முன்னால் அங்கு சென்று தனியாக சமாளித்து இப்போது குடும்பத்தை அழைத்து சென்று செட்டில் ஆன பிரவீனுடன் தொடர்பு கொண்டு சகல விவரங்களையும் சேகரித்தாள். அஸ்வின் பற்றி எல்லாம் சொன்னாள். அவருக்கு சமையல் தெரியாது, நானும் அவரோட அம்மாவும் சேர்ந்து அவரை வீட்டுல ஒரு குழந்தையா மாத்தி வச்சிருக்கோம், அதனால எதுவுமே தெரியாது கம்பெனி வேலைகள் தவிர. அவரோட கம்பெனி நம்ம வீட்டுல இருந்து 1/2 மணி நேரம் தான். நான் அவருக்கு 3 வேளையும் சாப்பாடு அனுப்ப ஏற்பாடு செய்யறேன். வேண்டாம் பிரவீன், அவர் அங்க வந்த சமயத்துல கொஞ்சம் திக்கு தெரியாம தவிப்பாரு, 4 நாள் கை கொடுங்க, அப்புறம் அவரே கத்துக்கிட்டு செய்யட்டும். மத்தவங்களை நம்பி வாழறதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல, கொஞ்சம் பக்கபலமா இருங்க போதும்.
அவளே அத்தனை ஏற்பாடுகளையும் செய்தாள். அதன் பிறகு அவனை அழைத்து உட்கார வைத்து பட்டியலிட்டாள். அவன் மிரண்டான். கம்பெனி தங்கிக்க உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்தா? இது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டுங்கிற காரணமா வீடு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குக் ரொம்ப காஸ்ட்லியா. வேணும்னா நாம கேட்டா சவுத் இந்தியன் குக் கிடைக்குமா? வேண்டாம், இப்ப யூடியூப் வந்தாச்சு. நான் தினமும் உங்களுக்கு வீடியோ கால்ல உங்களை கோச் பண்றேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சமையல் பண்ணுங்க முடியும். நிக்கிலா, அவனுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. அடுப்பு பத்த வச்சு ஒரு வெந்நீர் வைக்க கூட அவனுக்கு தெரியாது. அவனை நீ கொடுமைப்படுத்தாத. அவன் கண்கள்ல இப்பவே ஒரு மிரட்சி தெரியுது. அத்தை, இங்க யாரும் பிறக்கும் போதே எல்லாம் கத்துக்கிட்டு பிறக்கல. ஆண்கள் சம்பாதிக்க மட்டும், மத்த எல்லா வேலைகளும் பெண்கள் தான் தப்பான ஒரு நியதியை உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க. பெண்களும் வேலைக்கு போய் ஆண்களுக்கு நிகரா அல்லனா அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கிறாங்க. ஆண்களும் எல்லாம் கத்துக்கிட்டு செய்யணும், செய்யறாங்க. காலம் மாறியாச்சு. உங்க பிள்ளையும் கத்துக்கட்டும். தனியா என்கிற நேரம் வந்தாச்சு, வேற வழி இல்ல. பணத்துக்காக அவன் என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பெத்து வளர்த்த என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. அவன் ஆம்பளையா இருந்தாலும் அவனுக்கு பூ மாதிரி உடம்பு. பாரம் தூக்க முடியாது. கடினமான வேலைகளை செஞ்சு பழக்கம் இல்ல. முரட்டு ஆம்பளை இல்ல அவன். அத்தை, அவர் கூட 7 வருஷங்களா நானும் குடுத்தனம் பண்றேன். எனக்கு தெரியாதா? நான் தப்புன்ட்டேன். அவரை எல்லாத்துக்கும் நான் பழக்கி இருக்கணும், செய்யல. அதான் பிரச்சனை. இனிமே பழகுவாரு. தண்ணியில தள்ளி விட்டாதான் நீச்சல் வரும். கரையில நின்னா காலை முழுக்க நின்றுட்டு தான் இருக்கணும். அவர் ஆபீஸ்ல சாதிச்ச காரணமாத்தானே இன்னைக்கு இத்தனை பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. எல்லாம் செய்வாரு. அவளது பட்டியல், விசாரிப்பு, ஷாப்பிங் என சகலமும் பார்த்து மிரண்டான் அஸ்வின். பிரமிப்பு அதிகமானது. நீ எப்படி இத்தனை தகவல்களை சேகரிச்ச நிகி? நீ வெளிநாட்டுக்கு போனது இல்லையே? இப்பெல்லாம் முன்னைய மாதிரி இல்ல அஸ்வின். சமூக வலைதளம் வந்தாச்சு. கூகுள்ல தேடினா குழந்தை கூட கண்டுபிடிக்கும். அத்தனை தகவல்களும் இருக்கு. பயணம் போக விமானமோ ரயிலோ பஸ்ஸோ எதுவானாலும் வீட்டுல இருந்தபடியே நம்ம விருப்பம் போல நடக்கும். சினிமா, உணவுன்னு எதுக்குமே வீட்டுல இருந்தே ஏற்பாடு பண்ணலாம். ஆன்லைன்னு ஒற்றை வார்த்தையில வாழ்க்கையே அடங்கி போச்சு. என்ன கஷ்டம் உங்களுக்கு? நீங்க லண்டன் போய் வேலை பார்க்க போறீங்கன்னா அதுக்கு என்ன தேவை? தகவல்களை சேகரிச்சா வாழ்க்கையை சுலபமா அமைச்சுக்கலாம் இல்லையா? நியாயமா பார்த்தா இதையெல்லாம் நீங்க தான் செய்யணும். உங்களுக்கு நேரம் இல்லாத காரணமா நான் செஞ்சிருக்கிறேன். அங்க என்னெல்லாம் இருக்கு, யாரை நீங்க பார்க்கணும்னு இப்படி எல்லா தகவல்களையும் நான் பட்டியல் போட்டு உங்க கூகுள் நோட்ஸ்ல ஏத்தியாச்சு. நீங்க இங்கிருந்து புறப்படுற நாள்ல தொடங்கி அங்க சேர்ந்த உடனே செய்ய வேண்டியதுன்னு எல்லாமே இருக்குது. இனி செயல்பட வேண்டியது நீங்க. மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினாள். அவளையே உற்று பார்த்தான் அஸ்வின். ஏன் அப்படி பாக்குற? நீ பாடுபட்டு இத்தனை தகவல்களை திரட்டி இங்க இருந்தபடியே எனக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு உன் ஆபீஸ், குடும்ப வேலைகளுக்கு மத்தியில இத்தனை செஞ்சிருக்கிறது சாதாரண சங்கதி இல்ல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நிக்கி. பாராட்டுகளே வேண்டாம். காரணம் இதெல்லாம் என் கடமை. ஆனா நீங்க முன்னே மாதிரி குடும்ப நிர்வாகத்துல மத்தவங்க கையை எதிர்பார்த்து நிக்கிற காலம் முடிஞ்சு போச்சு. இனி உங்க கால்ல நிக்கணும். வேற வழி இல்ல. செய்யணும்னா செய்வேன். அந்த கட்டாயம் வந்தாச்சு. நான் அதை கேட்கல நிக்கி. நீ ரொம்ப பிராக்டிக்கல்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல தப்பு இல்ல. ஆனா சென்டிமெண்டலா குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் நீ யோசிக்கவே மாட்டியா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப நான் போய்தான் ஆகணும். இது உத்தியோக நிர்பந்தம். அதை யாரும் நிராகரிக்க முடியாது. 1 வருஷ காலம் இதை கடந்துதான் ஆகணும். நானும் கத்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு செய்யறேன். அது பிரச்சனை இல்ல. ஆனா உனக்கும் குழந்தைக்கும் விசா வாங்குற கட்டம் வரும்போது நீங்க 2 பேரும் அங்க வந்துருங்க. அஸ்வின், அதுக்கான வாய்ப்பு இரு நிக்கி. என்ன முழுசா பேச விடு, அப்புறமா நீ பேசு. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லுங்க. உனக்கு சம்பளம் இல்லாத லீவு எல்லாம் சேர்த்தா 1.5 வருஷத்துக்கு மேல கவர்மெண்ட்ல தாக்கு பிடிக்கலாம். தவிர மெடிக்கல் லீவு அது இதுன்னு 2 வருஷ காலம் ஓட்டலாம். இப்ப நான் போறதையும் சேர்த்து 3. இருங்க. சம்பளத்தோட லீவு 6 மாசம் இருக்கு, நியாயம். அந்த நேரம் குழந்தையோட படிப்பு என்ன ஆகும்? இதை இங்க கொண்டு வந்து சேர்த்துக்கலாம் நிக்கி. பத்மசேஷாதிரி பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் வாங்க நாம எப்படி அலைஞ்சிருக்கோம்னு உங்களுக்கு மறந்து போச்சா? அதுல இருந்து பிரிச்சா குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்? திரும்பவும் வந்தா அட்மிஷன் கிடைக்க என்ன உத்தரவாதம்? அப்ப நீங்க 2 பேரும் அங்க வரவே மாட்டீங்களா? அப்படி யார் சொன்னது? குழந்தைக்கு சம்மர்ல ஸ்கூல்ல லீவ் வரும்போது பிளான் பண்ணலாம். நானும் 1 மாசம் லீவ் போடுவேன். முடிஞ்சா அத்தையை கூட கூட்டிட்டு வர முயற்சி பண்ணலாம். அஸ்வின் முகம் விழுந்து விட்டது. அப்படின்னா நீ குழந்தையோட வர்றதா ஐடியாவே இல்லையா நிக்கி? 6 மாசம் வந்தா குழந்தை படிப்பு வீணாகும். நான் 1 வருஷம் சம்பளம் இல்லாத லீவ்ல வந்தா 10 லட்சம் ரூபாய் நஷ்டம். நீங்க தனியா இருந்து இங்க உழைக்கிறத அங்க நஷ்டப்பட்டு இழக்க சொல்றீங்களா அஸ்வின்? அது விவேகமான சிந்தனையா? அவன் முகம் சிவந்து விட்டது. அப்படின்னா ஒரு 5 வருஷ காலம் நான் இங்க இருந்தா நீங்க 3 பேரும் என்ன பிரிஞ்சிருக்க சம்மதமா? நான் இப்ப போய் 7-8 மாசம் காலம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீயும் குழந்தையும் வந்துருவீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை விதைக்கும். அதனால உற்சாகமா உழைக்க வைக்கும்.
அப்புறமா நீங்க வந்துட்டா வாழ்க்கையில ஒரு தெளிவு வந்துடும். வரலன்னா நான் ஜட மாதிரி ஆயிடுவேன் நிக்கி. இந்த என் பயணத்தை தொடர்ந்து இனிமே என்னைக்குமே தனிமைதான்னு ஒரு வெறுப்போட என் லண்டன் வாழ்க்கை தொடங்கணுமா? சொல்லு நிக்கி. அஸ்வின், நீங்க பச்சை குழந்தையா? 5 வருஷம்னே வைங்க, 60 மாசம். என் சம்பளம் என்ன? 48 லட்சம். செலவுல அது பாதி போனாலும் கையில 24 லட்சம் நிக்கும். நீங்க இங்க தனி ஆளா சம்பாதிக்கிற பணம் மாசத்துல 1 லட்சம் நின்னா கூட 60 லட்சம். நம்ம குழந்தையோட மேல் படிப்பு, எதிர்காலத்துக்கு இதை விட என்ன உத்தரவாதம் வேணும் அஸ்வின்? சொல்லுங்க. ஆஃப்டர் ஆல் 5 வருஷ பிரிவு எத்தனை வெளிச்சத்தை கொண்டு வருது பாருங்க. இதை நீங்க யோசிக்கலையா? அஸ்வின் பார்வையில் சந்தோஷம் இல்லை, மாறாக எரிச்சல் அதிகமானது. அவளை வெறுப்புடன் பார்த்தான். பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னா நீ சொல்ற அத்தனையும் சரி. 5 வருஷம் ஓடி மறைஞ்சிரும். கையில கரன்சிகள் கணிசமா மிஞ்சும். ஆனா வாழ்க்கை ஒட்டு மொத்தமா தொலைஞ்சு போகும். அப்புறமா ஏன் இந்த பந்தபாசம்? உனக்கு நான் இல்லாமலும் வாழ்க்கை தொடரும். குழந்தைக்கும் அதே நிலைதான். நஷ்டம் முழுக்க எனக்கு தான். வெறுப்பை கக்கிய வார்த்தைகள். சகலமும் அம்மா கேட்டுக்கொண்டிருந்தாள். அஸ்வின் வார்த்தைகள் ஒரு வலியை மனதில் உண்டாக்கியது. ஏற்கனவே பாசத்துக்காக ஏங்கும் மனிதன் அஸ்வின். தன்னம்பிக்கை குறைச்சலானவன். ஓரளவு குடும்பத்தை சார்ந்து இருந்து பழகியவன். இது முதல் வெளிநாட்டு பயணம். அவனுக்கே கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கும். ஆனாலும் சில மாதங்களில் குடும்பம் சேர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில் நாட்களை ஓட்டி விடுவான். நிகிலா பிராக்டிக்கலாக பேசினாலும் அவள் பேசுவது தப்பா இருக்கே. இது நியாயம் இல்லையே. பணம் பல லட்சங்கள் கிடைக்கும் என்பது நிஜம்தான். ஆனால் வாழ்க்கை தொலைந்துவிடும் சூழ்நிலை உருவாவது நியாயமா? இதை நான் பேசினால் நிகிலா புரிந்து கொள்வாளா? ஒரு பக்கம் பயம், கவலை, கோபம், எரிச்சல் என சகலமும் கலவையாக வர ஜானகி குழம்பி போனாள். இன்னும் மகன் விமானம் ஏற 10 நாட்கள். அதற்குள் என்ன செய்ய முடியும் என புரியவில்லை. இரவு அஸ்வின் தாமதமாக வந்தான். முகத்தில் சிரிப்பே இல்லை. சாப்பாடு வேண்டாம் என்றான். யாரிடமும் பேசவில்லை. பெட்ஷீட், தலைகாணியை சேகரித்துக் கொண்டு மாடிக்கு போனான். நிகிலா இரவு உணவை முடித்துக் கொண்டு வெளியே வர குழந்தை தூங்கி தூளில் ஆட அதை தூங்க வைக்க 1/2 மணி செலவிட்டாள். லேப்டாப் உள்ளே இருந்தது. அத்தை, அவர் எங்க? வீடு திரும்பின புருஷன் எங்கன்னு என்ன நீ கேக்குறியா நிகிலா? அதுல என்ன தப்பு? உங்க பிள்ளைய பத்தி உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட நான் கேட்பேன் அத்தை? ஒரு மாதிரி பிரமிப்புடன் மருமகளை பார்த்தாள் ஜானகி. ஏன் அத்தை அப்படி பாக்குறீங்க? நீ ஏண்டி இப்படி இருக்க? எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷன் மேல யார் உரிமை கொண்டாடினாலும் மாமியார் மட்டும் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு நினைப்பா. இது உலக இயல்பு. ஆனா ஒரே விதிவிலக்கு நீ மட்டும்தான். அதுக்காக பெருமைப்படுற ஒரே தாய் நான் மட்டும்தான். ஆனா என் மனச குளிர வச்சு உன் புருஷ மனச கொதிக்க வைக்கிறிய நீ. இது சரியா? என்ன சொல்றீங்க நீங்க? அவன் மூட் அவுட் ஆகி சாப்பிடாம மொட்டை மாடிக்கு போயிட்டான். இத கூட நீ கவனிக்கலையா நிக்கலாம்? அத்தை, என்ன பேசுறீங்க? 7 மணிக்கு வந்தேன்னா குழந்தைக்கு டியூஷன், அப்புறமா நைட் டின்னர், கிரைண்டர் போட்டாச்சு, 3 நாள் துணி வாஷிங் மிஷின்ல, அப்புறமா உங்க பேரனை தூங்க வச்சு இப்பதான் வெளியில வரேன். மூச்சு முட்டுது. நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. வீட்டு நிர்வாகம் மட்டும் போதுமா? அவனை கவனிக்க வேண்டாமா? அவர் லண்டன் போக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு. வெளி வேலைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் மனசை நீ பார்க்க மாட்டியா? அத்தை, உங்களுக்கு அவர் தெரியாதா? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது கஷ்டம்தான். எனக்கு இது புரியாதா? ஆனா போய்தானே ஆகணும். அவனுக்கு அதுல உள்ள சங்கடங்கள் பெருசா இருக்கு நிக்கிலா. அத்தை, இந்த நேரத்துல அவருக்கு ஆதரவா பேசினா அவரோட தன்னம்பிக்கை குலைஞ்சு போகும். தாங்க ஆள் இருந்தா தளர்ச்சி அதிகமாகும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நீ எப்படி சமாளிப்பேன்னு கேட்டு அவரோட சுயநம்பிக்கையை உடைக்கிறது சரியா? நீ அடுத்த 9 மாசத்துல லண்டன் வந்துருவேன்னு ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள ஏற்பட்டா இந்த கலக்கும் போயிடும். காத்திருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு சந்தோஷப்படுவான். நீ அந்த நம்பிக்கையை ஏன் அவனுக்கு தரதில்ல நிக்கிலா? எதுக்கு போலியான ஒரு நம்பிக்கையை தரணும் அத்தை? குழந்தைக்கு சம்மர்ல லீவ் விட்டா 2 மாசம் போலாம். உங்களுக்கும் பாஸ்போர்ட் வாங்குறேன். நீங்களும் உங்க பிள்ளை கூட 2 மாசம் இருக்கலாம். டாக்டர் அட்வைஸ் கேட்டுக்கலாம். அப்புறமா நாம திரும்பி வந்துடலாம். அவனுக்கு திரும்பவும் தனிமையா? அத்தை, பணம், படிப்பு, உத்தியோகம் இப்படி எதையுமே விட முடியாது. உணர்ச்சிகள் பெருசுதான். ஆனா அறிவும் விவேகமும் அதை விட முக்கியம். மறக்க கூடாது. அவன் இப்பவே உடைஞ்சு போறான் நிக்கிலா. இந்த விஷயத்துல நான் பேசினா அவருக்கு கோவம் தான் வரும். நீங்க சொன்னா புரியும்படி சொன்னா பலன் கிடைக்கும். பொய்யான வாக்குறுதிகளை தர வேண்டாமே அத்தை. அவர் பச்சை குழந்தை இல்ல. அவர் ஒரு குடும்ப தலைவன். அவருக்கு மத்தவங்க புரிய வைக்கணுமா? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த லண்டன் பயணத்தை யாராவது எதிர்பார்த்தோமா? இல்லையே. அதனால நாளைக்கு நீ போக மாட்டேன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுற விதமா பேசு. அப்புறமா நடக்கிறத பாத்துக்கலாமே. நிக்கிலா அதற்கு மசியவில்லை. பிடிவாதமாக இருந்தாள். பணத்தை, படிப்பை, பிராக்டிக்கல் வாழ்க்கையை கடந்து மன ரீதியான ஒரு வாழ்க்கை உண்டு. அதை நிக்கிலா யோசித்தாளா என்பது தெரியவில்லை.
மென்மையான ஒரு பறவை மூடிய கைக்குள் இறுக மூடினால் அது இறந்து போகும். கையை தளர்த்தினால் அது பறந்து போகும். கையின் பதமான சூட்டில் அதை துன்புறுத்தாமல் விடுதலையும் தராமல் பாதுகாக்க வேண்டும். முடியுமா? ஜானகி பயந்தாள். 2 நாட்கள் வேலை சரியாக இருந்தது. யாரிடமும் எதுவும் பேசாமல் அஸ்வின் அவன் வேலைகளில் தீவிரமாக இருந்தான். அவன் தொடர்பாக லண்டன் நண்பர்களிடம் பேசி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தாள் நிக்கிலா. அவனது நண்பர்கள் கூட, உன் ஒய்ஃப் பிரமாதமா கான்டாக்ட பிடிச்சி எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க, நீ பெரிய அதிர்ஷ்டசாலி அஸ்வின், இங்கேயும் அவங்க தான் உன் ஃபேமிலி அழகா ஆர்கனைஸ் செய்யறாங்க, உன் பயணத்துக்கும் பிரமாதமா ஏற்பாடு பண்றாங்க, இந்த மாதிரி வாழ்க்கை துணை எல்லாருக்கும் அமையறதில்ல, ஆனா ஒரு வகையில உனக்கு நஷ்டம்தான் அஸ்வின். என்ன சொல்றீங்க? அவங்க உன் கூடவே வந்துட்டா உன் வெளிநாட்டு பயணம் உனக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். வெளிநாட்டிலேயே நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா திரியலாம். வேதாளம் திரும்பவும் மரமேறியது. அவங்க மத்திய அரசாங்கத்துல பொறுப்பான அதிகாரி, விட்டுட்டு வர முடியுமா? இந்த மாதிரி புத்திசாலி பெண்களுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். படக்கென நிமிர்ந்தான் அஸ்வின். உன் மேல நம்பிக்கை வச்சுதானே கம்பெனி அனுப்புது. நம்ம சேர்மன் நினைச்சா உன் திருமதிக்கு ஒரு வேலை வாங்க முடியாதா? பேசுற அஸ்வின். அப்படின்னா அவங்களையும் 3 மாசத்துல வரவழைக்க முடியாதா? மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. அவனை ஒரு மாதிரி சகல பேரும் ஆளுக்கு ஒரு பாணியில் ஏற்றிவிட அஸ்வின் உற்சாகமானான். வீட்டுல போய் இன்னைக்கே பேசிடணும். முதல்ல சேர்மன்ட்ட பேசலாம், அப்புறமா நிக்கிலாட்ட பேசலாம். 3 நாட்களாக மூட் அவுட்டில் இருந்தவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அன்று மாலை லண்டன் தொடர்பாக சேர்மனுடன் மீட்டிங் இருந்தது. நடுவில் இருந்த இடைவெளியில் வீட்டுக்கு சாப்பிட வந்தான். அம்மா மட்டுமே இருந்தால், குழந்தையும் பள்ளிக்கூடம் போயிருந்தது. என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்க? கொஞ்சம் இடைவெளி கிடைச்சது. சாயங்காலம் சேர்மன் மீட்டிங். அதுல அவர் சில உத்தரவாதங்களை தந்தா 4-5 மாசங்கள்ல நிகிலா குழந்தையும் கூட்டு போ வாய்ப்பு இருக்கு. அம்மாவின் முகம் ஒரு நொடி நிறம் தப்பி மீண்டதை அஸ்வின் கவனித்தான். ஏம்மா, நிகிலாவை நான் கூட்டு போறத நீ விரும்பலையா? அப்படி சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்குடா அஸ்வின்? நான் கிழவி, வாழ்ந்து முடிச்சவ. ஆனா நீங்க 2 பேரும் வாழ வேண்டியவங்க. அப்புறம் ஏம்மா உன் முகமே சரியா இல்ல? அப்படி இல்லடா அஸ்வின், உன்னை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்ல, இப்ப வேற வழி இல்ல. ஆனா நிக்கிலா, அவ கூடவே என்னை வச்சுக்க ஆசைப்படுறா, அதனால ஒரு சமாதானம். என் பேர முகத்துல உன்னை பார்ப்பேன். அவனை குளிப்பாட்டும் போது உன்னை குளிப்பாட்டுற திருப்தி எனக்கு இருக்கும். அதற்கு அஸ்வின் சொன்ன பதிலை இங்கே அச்சிட முடியாது. போடா போக்கிரி, ஒரு அம்மாட்ட மகன் பேசுற மாதிரியா நீ பேசுற? அவனை செல்லமாக வயிற்றில் குத்த, கிழவி நீயும் என்ன கூச்ச நாச்சம் இல்லாம வளர்த்துட்ட. மடியில் படுத்து கொண்டான். தலையை ஜானகி கோதி விட்டாள். நிக்கிலா குழந்தை எப்படி கூட்டிட்டு போவ? அவ அரசாங்க உத்தியோகத்தை விட மாட்டாளே. அதை விட பெரிய பதவியா, அதிக சம்பளமா அங்க கிடைக்க சேர்மன் ஏற்பாடு செஞ்சா நிச்சயம் வருவா. இன்னைக்கு பேச போறேன். நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா நீங்க 2 பேரும் திரும்பி வர வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமேடா. ஏம்மா இப்படி பேசுற? பணம் உறவுகளை எப்படிலாம் பிரிக்குது. வயசாச்சேப்பா. என் ஆயுளுக்கு யார் உத்தரவாதம் தர முடியும்? எனக்கு கொல்லி போட நீ ஒரு புள்ளதான். அந்த கொடுப்பனையே எனக்கு இல்லையாப்பா? அம்மா உடைந்து அழும் நேரம் அஸ்வினால் தாங்க முடியவில்லை. இந்த கேள்விக்கு அவனிடம் பதிலும் இல்லை. பல நம்பிக்கைகளுடன் உள்ளே வந்து அம்மாவின் பாசத்தால் மனம் குளிர்ந்து, ஸ்பரிசத்தால் உடல் குளிர்ந்து, எல்லாமே சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கை துளிர்விட, அம்மாவின் இறுதிக்கட்ட நம்பிக்கை தகர்ந்து கண்ணீரில் கரைய அஸ்வின் உடைந்து போனான். ஒரு நொடி ஆனந்தப்பட்டால் அடுத்த நொடியே கேள்விகள் அலையாக வந்து அடித்துச் செல்வதை அவனால் ஏற்க முடியவில்லை. சேர்மனும் உயர் அதிகாரிகளும் வந்துவிட அஸ்வின் லண்டன் போவது தொடர்பான புது ப்ராஜெக்டின் விவாதம் ஆரம்பமானது. கம்பெனியே அனுப்புவதால் அதில் உள்ள முக்கிய விவரங்கள் அலசப்பட்டன. 50 கடந்த அதிகாரிகள் சேர்மனை எதிர்க்க வழியில்லாமல் ஒரு எரிச்சலுடன் அதில் கலந்து கொண்டார்கள். அஸ்வின் தயாராக இருந்தான். ப்ராஜெக்ட் பற்றிய முழு விவரங்களையும் சேகரித்து வைத்திருந்தான். 2 மணி நேர மீட்டிங் முடிந்தது. அதன் பிறகு சேர்மனுடன் அஸ்வின் தனியாக. உங்க மனைவி பல ஏற்பாடுகளை உங்களுக்காக அங்க செஞ்சு வச்சதா கேள்விப்பட்டேன். ஸ்மார்ட். ஆமா சார், நானே அது தொடர்பா பேசணும்னு நினைச்சேன். இங்க எனக்கு அவ இல்லாம எதுவுமே ஓடாது. அவுட் அண்ட் அவுட் அவதான். அதனால அவ இல்லாம லண்டன்ல எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. உங்க கஷ்டம் புரியுது அஸ்வின். நானும் மனைவியை முழுசா சார்ந்த ஆள் தான். மனசாலும் உடலாலும் ஆண்கள் துணை இல்லாம படுற கஷ்டம் பெருசுதான். சார், 4-5 மாசத்துல அவ லண்டன் வர வாய்ப்பு இருக்கா? நீங்க கம்பெனிக்கு ப்ரெஷர் போட்டா தாராளமா விசா ப்ராசஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவங்க மத்திய அரசாங்க உயர் அதிகாரி. அதிகபட்சம் 1 வருஷம் லாஸ் ஆஃப் பேல சமாளிக்கலாம். அதுக்கு மேல வேலையில நீடிக்க முடியாதே. விடுவாங்களா? மாட்டா சார். ஆனா இதை விட பெட்டர் ஆஃபர் வந்தா விடுவா. அப்படி ஒரு வாய்ப்பு யூகேல அவளுக்கு கிடைக்குமா? நீங்க மனசு வச்சா முடியுமா?
நம்ம கம்பெனில அந்த மாதிரி எந்த ஓப்பனிங்கும் இல்ல. ஆனா லண்டன்ல எனக்கு செல்வாக்கு உண்டு. வேற கம்பெனிகள்ல முயற்சி பண்ணலாம். நீங்க போய் முதல்ல செட்டில் ஆகணும். அவங்க ப்ரொஃபைல ரெடி பண்ணி என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. நான் அவங்க எதுல எக்ஸ்பர்ட்னு தெரிஞ்சப்புறம் அலச முடியும். நாளைக்கே அவங்கள கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா சார். ஏதாவது செய்யுங்க. ரொம்ப தாமதிக்காம அவளும் குழந்தையும் அங்க வந்துட்டா இன்னும் உற்சாகமா உழைக்க என்னால முடியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அஸ்வின். நான் நிச்சயமா முயற்சி பண்றேன். அஸ்வின் நம்பிக்கையுடன் புறப்பட்டான். அதே நேரம் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்த நிக்கிலா தன் ஆபீஸ் ஃபைல்களை எடுத்து சில தகவல்களை திரட்டி கம்ப்யூட்டர் முன்பு உட்கார்ந்தாள். ஜானகி வந்தாள். நீ காஃபி கூட குடிக்கலையே நிக்கிலா? முக்கிய தகவல்களை சேகரிக்கணும். காஃபி கொடுங்க அத்தை. இன்னைக்கு நைட் டின்னர் நீங்க செய்ய முடியுமா? அதுக்கு என்ன கஷ்டம்? நிக்கிலா கதவை சாத்தி கொண்டாள். ஜானகி சமையல் கட்டுக்குள் போனாள். குழந்தை வந்து நிக்கிலா அரைக்கதவை திறந்து விளையாட, அத்தை இவன் இந்த பக்கம் வராம பாத்துக்கங்களேன் ப்ளீஸ், முக்கிய வேலை. பேரனை வைத்துக்கொண்டே வேலைகளை அம்மா தொடங்க அஸ்வின் இரவு 8க்கே வந்து விட்டான். இன்னைக்கு உன் கை பக்குவமா அம்மா? ஆமாண்டா. நிக்கிலா கதவை சாத்திக்கிட்டு பரபரப்பா ஆபீஸ் வேலை பாக்குறா. குழந்தைய நீ குடி. இரவு 10 மணிக்கு நிக்கிலா தன் வேலைகளை முடித்து உயர் அதிகாரிக்கு மெயிலை அனுப்பிவிட்டு வெளியே வந்தாள். அத்தை பசிக்குது. குழந்தை தூங்கிட்டானா? நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அஸ்வின் உனக்காக காத்திருக்கான். 2 பேரும் சாப்பிடுங்க. ரொட்டியும் சப்ஜியும் நன்றாக இருந்தது. அத்தை வயசானாலும் உங்க சமையல் தரம் குறையல. சூப்பரா இருக்கு. அம்மா எல்லாத்துலயும் கில்லாடிதான். போதுண்டா கிண்டல். நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு என ஆரம்பித்து சேர்மன் மீட்டிங் வரை அஸ்வின் எல்லாம் சொன்னான். நாளைக்கு அரை நாள் லீவ் போடு. உன் லேட்டஸ்ட் ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோ. எங்க சேர்மன் கூட உனக்கு அப்பாயின்மெண்ட். அவரால் சாதிக்க முடியும். நீ சீக்கிரமே வரலாம் அன்னைக்கு. நிக்கிலா திரும்பி மாமியாரை பார்த்தாள். மத்தியானம் அவன் சொன்னப்போ நான் அழுதேன். ஆனா அது தப்புன்னு இப்ப தோணுது. நீங்க நல்லா வாழணும். நீ பக்கத்துல இல்லைன்னா அஸ்வின் சோர்ந்து போயிடுவான். நிக்கிலா பேச வாய் திறக்க போன் அடித்தது. உடனே பதட்டமானாள். பவ்யமாக அவள் வணக்கம் சொல்ல அது உயர் அதிகாரி என தெரிந்தது. தேங்க்யூ சார். அதான் உடனே ரெடி பண்ணி பிடிஎஃப் அனுப்புனேன். ஓ, நாளைக்கே நான் போகணுமா? காலையில 7 மணிக்கு ஃபிளைட்டா சார்? சரி சார், நான் ரெடி ஆயிடுறேன் சார். சரி சார். தொடர்ந்து பேசி வைத்தாள். போனை வைத்தாள். அஸ்வின், நாளை காலையில டெல்லிக்கு 7 மணிக்கு ஃபிளைட்டு. 4:30 மணிக்கு ஆபீஸ் கார் வந்துடும். அங்க ஒரு நாள் வேலைதான். அத்தை, குழந்தை உங்ககிட்ட இருப்பான், சமாளிங்க. நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். நேரம் இரவு 10:45. நிக்கிலா யாரிடமும் எந்த பதிலையும் எதிர்பாராமல் தன் பெட்டியை மற்ற ஆபீஸ் தொடர்பான சங்கதிகளை பேக் செய்ய அஸ்வின் சன்னமான ஏமாற்றத்துக்கு ஆளானான். கம்பெனி சேர்மன் சந்திப்பை பற்றி ஒரு பதிலும் நிக்கிலா சொல்லவில்லையே. அதை அவள் மதித்தா மாதிரியே தெரியவில்லையே. சேர்மன் முயற்சி செய்து நல்ல வேலையாக வாங்கி தந்தாலும் இவ வருவாளா? நான் சேர்மனிடம் மூக்கு உடைபடும் சூழல் உண்டாகி விடுமா? முதலில் கலக்கமும் அதுவே கோபமாகவும் மாறியது. அம்மா குழந்தையுடன் படுக்க போக அஸ்வின் உள்ளே வந்தான். நிக்கிலா பேக்கிங் முடிக்கும் தருவாயில் இருந்தாள். நிக்கிலா, நான் கொஞ்சம் பேசணும். அஸ்வின், இப்பவே 11 தாண்டியாச்சு. காலையில 3:30க்கு அலாம் வச்சிருக்கேன். இப்ப பேச உட்கார்ந்தா டயர்ட் ஆயிடும். நான் டெல்லியில இருந்து திரும்பின அப்புறம் பேசலாமே. ப்ளீஸ் போய் படுங்க. அவள் எழுந்து போக அஸ்வின் நொந்து போனான். அவன் பேச நினைத்தும் விவரங்களை முழுமையாக சொல்லியும் அதை நிக்கிலா பொருட்படுத்தவில்லை. அவள் படுத்து விட்டாள். இனி மறுபடியும் நான் போய் பேசுவது எனக்கு அசிங்கம். காலை அவனை உலுக்கி எழுப்பினாள் நிக்கிலா. அஸ்வின், மணி 4. ஆபீஸ்ல கார் வந்தாச்சு. நான் ஏர்போர்ட் போறேன். அத்தை, குழந்தைய ஜாக்கிரதையா பாருங்க. அத்தையிடம் சொல்லிக் கொண்டாள். ஆபீஸ் காரில் ஏறிவிட்டாள். அது புறப்பட்டு போனது. கதவை சாத்த கூட அஸ்வின் வரவில்லை. அம்மா ஜானகி உள்ளே வந்தாள். அஸ்வின் ஆடை குலைந்த நிலையில் அலங்கோலமாக படுத்திருந்தான். அம்மா போர்வை கொண்டு மூடினாள். என்னடா கோலம் இது? குழந்தை கூட பார்க்கணுமா? நிக்கிலா புறப்பட்டாச்சு. வாசலுக்கு கூட வரமாட்டியா? வாசலுக்கு வந்து வழி அனுப்புற அவசியம் என்ன? உன் குரல்ல எதுக்கு இத்தனை சூடு? இன்னைக்கு நிக்கிலாவை கூட்டிக்கிட்டு சேர்மன் கிட்ட வரதா சொல்லியிருந்தேன். சேர்மன் எத்தனை பெரிய ஆளு. இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சு நான் லண்டன் போகவே அவர் தான் காரணம். எத்தனை சீனியர்கள் சாபத்துக்கு சேர்மன் ஆளாகியிருக்காரு தெரியுமா? அப்படியே எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பேசி அவர் என் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நிக்கிலாவுக்கு அங்க என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறாரு. இது யாருக்கு அமையும்? எல்லாம் தெரிஞ்சும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவ புறப்பட்டு போறா. இவ அத பெருசா எடுத்துக்கல. எனக்கு அவமானமா இருக்கு. நிக்கிலா இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் இருடா, அவசரப்படாத. அவளுக்கு நீ சேர்மன்ட்ட பேசுனது தெரியுமா? முன்கூட்டியே நீ சொன்னியா? எப்படிமா சொல்ல முடியும்? சேர்மன் என் கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவார்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கே தெரியலன்னா அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கும் அவசர ஆபீஸ் வேலை, பொறுப்பான அரசாங்க உத்தியோகம். அவளை அவசரமா டெல்லிக்கு அனுப்புறாங்க. அதை மறுத்துட்டு உன் முதலாளிய பார்க்க வர முடியுமா? இது சிறு பிள்ளைத்தனமான கோவம். அவ நாளைக்கு மறுநாள் வந்துருவா. அப்புறமா கூட்டு போயேன்.
என்ன நீ என்ன விட்டுட்டு அவளை சப்போர்ட் பண்ற? அவ பக்கம் நியாயம் இருக்குடா, அதனால சப்போர்ட் பண்றேன். அவ எத்தனை வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறா. பொறுமையா இரு, வந்த அப்புறம் பேசிக்கலாம். நான் லண்டன் போயிட்டா மருமக தான் வேணும்னு அவளை ஆதரிச்சு பேசுறியா? நான் அந்த மாதிரி அம்மா இல்லடா. நிக்கிலா மேல் கோபம் இருந்தாலும் பெண்கள் பேச்சை கேட்டு அம்மா சில சமயம் பிசிறடித்தாலும் பொதுவாக எந்த குடும்பத்திலும் சுலபத்தில் காண முடியாத மாமியார் மருமகள் ஒற்றுமையை இங்கே காண முடிகிறது. கணவனை குழந்தையாக கையாளும் ஒரு மாமியாரை மகிழ்ச்சியுடன் ஆதரிக்கும் மருமகள் நிக்கிலாவாக மட்டுமே இருக்க முடியும். அதற்கு அசாத்திய மனப்பக்குவம் தேவை. விகாரப்படாத சிந்தனை அவசியம். அதே போல் கணவன் அருகில் இல்லாவிட்டாலும் அவனை பெற்ற அம்மாவை தாங்கி பிடிக்க நினைக்கும் மனசு கோடியில் ஒரு பொண்ணுக்கு கூட வாய்க்காது. இதெல்லாம் அபூர்வ குணநலன்கள். சராசரி பெண்களுக்கு வாய்க்காத குணம். அஸ்வினுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் சென்டிமெண்டை மூட்டை கட்டி வைத்து வாழ்க்கையை ரொம்பவும் பிராக்டிக்கலாக பார்க்கும் நிக்கிலாவை ஜீரணிக்க முடியவில்லை. நிக்கிலா என்னோட வருவாளா மாட்டாளா? அஸ்வின் போகும் வழியில் குழந்தையை பள்ளியில் இறக்கிவிட்டு செல்ல அம்மா சமையலில் மும்முரமாக. கல்பனா உள்ளே நுழைந்தாள். வா கல்பனா, உட்காரு, சமையலை முடிச்சுட்டு வாஷிங் மிஷின் போட்டு வந்துடுறேன். என்னம்மா மகாராணி இன்னைக்கும் சமைக்காம கம்பி நீட்டியாச்சா? அவன் ஒரு வாரத்துல விமானம் ஏறிட்டா அவளுக்கு சுத்தமா குளிர் விட்டுரும். அப்புறமா அவ உன்னை வச்சு செய்ய போறா. அதுக்கு இது ஒத்திக தாங்குமா உன் உடம்பு? வாய மூடுறி. அவளுக்கு டெல்லியில அவசர ஆபீஸ் வேலைன்னு விடிகாலையில போயிருக்கிறா. புரியாம பேசுற? அவ எதையும் என் தலையில கட்டல, என்னை வச்சு செய்யவும் இல்ல. நான் நல்லா தானே இருக்கேன். உங்க 2 பேருக்காக நிறைய செய்யலியா? அவளுக்காக நான் செய்யக்கூடாதா? என்னம்மா இனி அவ தயவுதான் வேணும்னு பேக் அடிக்கிறியா? காலையில கலகம் பண்ண வந்திருக்கிறியா? ஏம்மா இப்படி பேசுற? அவங்க 2 பேரும் பணம் சம்பாதிக்கிறதுல குறியா இருக்கிறாங்க. உன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. உன் உடம்பு தாங்கணுமே. அந்த கவலை பெண்களுக்கு தனமா இருக்கும். ஆண்கள் அம்மாவை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பொண்டாட்டி பத்தி தான் கவலை. அம்மாட்ட முடியாத ஒண்ணு பொண்டாட்டி தானே கிடைக்கும். ஜானகி அவளை நெருங்கினாள். ஓங்கி அறைந்தாள். கல்பனா ஆடி போனாள். அதிர்ச்சியில் அவளுக்கு பேச்சு வரவில்லை. இந்த பாரு, நீ பேசுறது ஆபாசம். ஆனா நாங்க அதை பவித்திரமா நினைக்கிறோம். என் பிள்ளைய நான் குழந்தையா நினைச்சு குளிப்பாட்டுறேன். ஒரு மகள் பருவம் அடைஞ்சா பயம் வரும். அவளுக்கு அதை புரிய வைக்கிறது அவளோட அம்மா. என் மகனுக்கும் பருவ வயசுல உடல்கூறுல ஏற்பட்ட மாற்றத்தை சொல்லி புரிய வச்சவனா. அது கூட அதிசயம் இல்ல. அது தெரிஞ்சும் ஒரு கேள்வி கூட கேட்கல நிக்கிலா. எந்த பொண்ணுக்குடி மாமியார்ட்ட இந்த நம்பிக்கை வரும்? அவ ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா அதை மாத்திக்க மாட்டா. என் மேல அவ ஆழமான நம்பிக்கை வச்சும் அதை புரிஞ்சும் உன் பேச்ச கேட்டு நான் அவகிட்ட கடுமையா நடந்திருக்கிறேன். அப்ப கூட அந்த பொண்ணு என்கிட்ட கோவப்படல. நான் அவ விஷயத்துல இன்னும் பக்குவப்படணும். புரியுது. உனக்கு அவ நல்லா வேப்பில அடிச்சிருக்கா, மூளை செலவை செஞ்சிருக்கிறா, அதுல சந்தேகமே இல்ல. காரியம் ஆனதும் நீ கருவேப்பில தான். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரி, என்ன விஷயமா வந்த? சொல்லிட்டு நடைய கட்டு. இருந்து சாப்பிட்டு போன்னு கூட சொல்ல மாட்டியாமா? அம்மா நகரு, நான் சமைக்கிறேன்னு ஒரு வார்த்தை வருதா உன் வாயில? அது சரி, உங்க வீட்டுக்கு வந்தாலே நான் தானே சமைக்கிறேன். இங்க உன்னை எதிர்பார்க்க முடியுமா? கிளம்பு கிளம்பு. அம்மா உள்ளே போய் சமையலில் ஈடுபட கல்பனா பதட்டமாக உள்ளே வந்தாள். இந்த பாரு, இப்போ அவன் போவான். அடுத்த 6 மாசத்துல அவ குழந்தையை தூக்கிட்டு புறப்பட்டுடுவா. உன் மூத்த பொண்ணு வீட்டுல மாமியார் இருக்க காரணமா நீ அங்க கால் வைக்க முடியாது. என்னை விட்டா உனக்கு நாதி இல்லம்மா, மறந்துடாத. இதுக்கு இப்ப நான் உனக்கு பதில் சொல்ல போறதில்ல. சொல்ல வேண்டிய பதில என் மருமக சொல்லுவா. புறப்படு. கல்பனா கோபமாக புறப்பட்டு போக அம்மா உள்ளே வந்தாள். காரணம் புரியாமல் அழுகை முட்டியது. இந்த மாதிரி மகளிடம் இதுவரை பேசியதில்லை. ஆனால் ஏனோ ஒரு ஆவேசம் வந்து ஆட்டி படைத்தது. மகன் பிரிகிறானே என்று தவிப்பா, தெரிந்தோ தெரியாமலோ நிக்கிலாவிடம் காட்டிய அலட்சியமா, முதுமை காலத்து பயமா புரியவில்லை. அழுகை பீரிட்டது. கதவை சாத்தி கொண்டு அழுதாள் ஜானகி. பெரும்பாலும் மனைவி வந்து வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்றுவிட்டால் பெற்ற சொந்தங்கள் தாய் உட்பட தள்ளித்தான் போகும். ஆனால் மனதை கடந்து கண்ணியமான ஒரு உடல் தொடர்பான அனுசரணையும் உண்டான பிறகு இந்த பிரிவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தனிமையை கண்ணீரால் கழுவி கொண்டிருந்தாள் ஜானகி. ஆபீஸ் வந்து 1 மணி நேரம் வேலை பார்த்த பிறகு சேர்மன் அழைத்தார். லண்டன் தகவல்களை எடுத்துக்கொண்டு அஸ்வின் உள்ளே வந்து வணங்கினான். உட்காருங்க, உங்க ஒய்ஃப் எங்க? வெளியில இருக்காங்களா? உள்ள கூட்டு வாங்க அஸ்வின். இல்ல சார், அவங்க வரல. ஏன் வரல? நம்ம கம்பெனில ஓப்பனிங் இல்லைன்னா கூட இது தொடர்பா நான் வேற யூகே கம்பெனிகள்கிட்ட பேசிட்டேன். அவங்க படிப்பு அனுபவங்களை வச்சு ரெஸ்யூம் அனுப்புனா உடனே பலன் கிடைக்கும். சார், உங்ககிட்ட பேசிட்டு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ ஆபீஸ் வேலையா டெல்லி கிளம்பி போயிட்டா. நாளைக்கு வருவா. அவளுக்கு இன்னும் இந்த விவரமே தெரியாது. வந்ததும் கூட்டு வரேன். நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாம்.
அஸ்வினுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தது, இன்னொரு பக்கம் நிக்கிலா என்ன சொல்வாளோ என கலவரமாகவும் இருந்தது. இந்த அளவுக்கு சேர்மன் எனக்காக செய்யும் போது அவரை மதிப்பது முக்கியம். இதை நிக்கிலா சரியாக புரிந்து கொள்வாளா? புரிய வைக்க வேண்டும். அதே சமயம் அவளது அலுவலக ரீதியான டெல்லி பயணம் அவனுக்குள் ஒரு பயத்தை விதைத்தது. நல்ல பதவியில் இருக்கும் நிக்கிலா, அதிலும் தன் புத்தியால் அடுத்தடுத்த உயர்வை எட்டியவள். சில வருட உழைப்பை அத்தனை சுலபத்தில் தூக்கி வீசிவிட்டு வருவாளா? சரி, வேலையை ராஜினாமா செய்துவிட்டு லண்டனில் அவளை வீட்டில் உட்கார வைப்பது தவறு. சேர்மன் நல்ல ஒரு பாதையை காட்டும் போது அதை ஏற்பதில் தவறென்ன? தாராளமாக ஏற்கலாமே. அவளிடம் பேச வேண்டும். வேலை முக்கியம், அதில் வரும் சம்பளம் முக்கியம், எல்லாம் கடந்து குடும்பம் முக்கியம். அதை புரிந்தவள் தான் நிகிலா. நாளை பேசிவிடலாம். மற்ற வேலைகளை முடித்து தாமதமாகத்தான் வந்தான் அஸ்வின். அம்மா பதட்டமாக வாசலில் நிற்க, என்னம்மா ஏன் வாசல்ல நிக்கிற நீ? குழந்தை ஸ்கூல் விட்டு வந்த முதல் சோர்வா இருந்தா, எதுவும் சாப்பிடல, படுத்துட்டான். 6 மணிக்கு தொட்டு பார்த்தா லேசா ஜுரம் இருக்குது. எப்பவும் கொடுக்குற மருந்து தான் தந்தேன். 1/2 மணி நேரம் கழிச்சு 2 தடவை வாந்தி எடுத்துட்டான். நான் பயந்துட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானே ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போனேன். அவர் பார்த்து மருந்து தந்தாரு. ஏதாவது ஜீரண கோளாறா இருக்கலாம்னு சொன்னாருப்பா. உள்ள கொண்டு வந்து குழந்தைக்கு மருந்தை தந்துட்டு நம்ம கோவிந்தம்மா கிட்ட பிரெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். சாரிம்மா, இந்த வயசுல நீ படக்கூடாத கஷ்டங்களை பட தொடங்கிட்ட. உன் வயசுக்கு இது ரொம்ப அதிகம். அவன் போனை எடுக்க அது சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஏம்மா, என் போன் கிடைக்கலன்னா கல்பனாவை வரவழைக்க கூடாதா? இல்லடா, எனக்கு அது பிடிக்கல. அவ ஏற்கனவே சண்டை வலிக்க காத்துக்கிட்டு இருக்கிறா. இதுக்கும் அவ நிக்கிலா டெல்லி போனதுதான் காரணம்னு பழிய போடுவா. நான் தான் சமாளிச்சாச்சே. நீ முகம் கழுவிட்டு வா, நான் தோசை ஊத்தி தரேன். குழந்தைக்கு பிரெட் டோஸ்ட் தயாரித்து தந்து மருந்தையும் தந்தாள். பேசாம படு, அப்பாவுக்கு தோசை தந்துட்டு வரேன். மகனுக்கு தோசை ஊற்றியபடி பேசத் தொடங்கினாள். அம்மா, சேர்மன் நிக்கிலாவை பார்த்து பேசினா நிச்சயமா நல்ல வேலைக்கு சிபாரிசு செய்வாரு. நிக்கிலாவும் குழந்தையும் சீக்கிரமே லண்டன் வரலாம். அவ வந்து பேசினப்புறம் முடிவெடு. நிக்கிலாவின் போன் ஜானகிக்கு வந்தது. எல்லாம் விசாரித்தாள். குழந்தையை டாக்டரிடம் அழைத்து போனதை அம்மா சொல்லாமல் விட அஸ்வின் வாங்கி சொல்லிவிட்டான். நாளைக்கு எப்ப நீ வர? காலையில 10 மணிக்கு வந்துடுவேன். மதியம் 3 மணிக்கு சேர்மனை பாத்திரலாம். இல்ல அஸ்வின், நான் சொன்னப்புறம் பிக்ஸ் பண்ணுங்க. தாமதிக்க வேண்டாம் நிகி, இது நல்ல வாய்ப்பு. எனக்காக சேர்மனே முன் வரும்போது இதை தள்ளி போடுறது சரியில்லை. அத்தைட்ட கொடுங்க. சொல்லுமா நிக்கிலா. சாரி அத்தை, நான் இல்லாத நேரம் நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு. என்னால தவிர்க்கவும் முடியல. ராத்திரி விமானத்தை பிடிச்சு மிட் நைட் வந்துட்டோமா? அப்படிலாம் அவசியம் இல்ல நிக்கிலா. குழந்தைக்கு ஜுரம் விட்டாச்சு, வாந்தியும் இல்ல. நீ வர்றபடி வா. என்னம்மா இவ? அவ வந்து சேர்மன் சந்திப்ப முடிவு செய்யலான்னு சொல்றா. எனக்கு சேர்மன்ட்ட உள்ள மரியாதையும் சேர்த்து கெடுத்துருவா போல இருக்கேன். என்னப்பா நீ? அவ வந்து பேசினப்புறம் முடிவெடுக்க கூடாதா? அவ சம்பந்தப்பட்ட முடிவை எடுக்க முதல்ல அவ சம்மதமும் அதுக்கான அவகாசமும் தரணும் இல்லையா? ஏன் இப்படி அவசரப்படுற? நீயும் என்ன புரிஞ்சுக்கலம்மா. என்னை விட உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இல்லடா. தேவையில்லாம உன்னை நீ குழப்பிக்காத அஸ்வின். நீ ஒரு நல்ல உத்தியோகத்தோட அவ சீக்கிரமே வந்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன். இது ஏன் உங்க 2 பேருக்கும் புரியல? அவன் உள்ளே போனான். அம்மாவை நீ சாப்பிட்டியா என கேட்கவில்லை. அம்மா சாப்பிடாமல் பேரனை அணைத்தபடி வந்து படுத்தாள். அவளுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் வாங்கி அவளை குழந்தைய உடனே அழைச்சிட்டு போற அவசரம் அஸ்வினுக்கு. உனக்காக வரம்பு மீறி ஒரு தாயோட எல்லைகளை கடந்து நான் செஞ்சது கொஞ்சமா? ஆனா இந்த அம்மா மனசு உனக்கு ஏன் புரியல? உன் மனைவியோட எண்ணங்களை விருப்பங்களையும் நீ புரிஞ்சுக்கல. காரணம், உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன்னை ஒரு பாலகனா நாங்க 2 பேரும் நடத்தினதுதான் காரணமா? நீ நினைச்சதெல்லாம் ஒருவேளை நடக்காம போனா பின்விளைவுகள் எப்படி இருக்கும்? அம்மா ஜானகியிடமும் பதட்டமும் பயமும் கூடி போனது. நிக்கிலா வந்துவிட்டாள். அவள் முகம் பொதுவாகவே பளிச்சென இருக்கும். எந்த பதட்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்ட மாட்டாள். முகம் கொஞ்சம் கூட காட்டி தராது. இப்போது கூடுதல் வெளிச்சம் இருந்தது. குழந்தையை கொஞ்சினாள். அதற்கு ட்ரெஸ் வாங்கி வந்திருந்தாள். குளித்து விட்டு வர ஜானகி காலை சிற்றுண்டியை தர, குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அத்தை நீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தாச்சு இன்னைக்கு. சேர்மன்ட்ட பேசி உடனடியா நீ அவரை சந்திக்கணும். உன் ப்ராஜெக்ட் ஃபைலை பார்த்துட்டு உன் ப்ரொஃபைல பார்த்துட்டு லண்டன் கம்பெனிகள்ல அவர் பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. வேலை அங்க ரெடியா இருக்கா? என்ன சம்பளம் அஸ்வின்? என்ன இன்னைக்கு இப்படி கேக்குற? இனிமேல பேசி உன் படிப்பு அனுபவங்கள் எல்லாம் பார்த்துதானே அவர் சிபாரிசு செய்யணும். அதாவது கிடைக்கலாம், அவ்வளோதான், நிச்சயம் இல்ல. ஏன் இப்படி பேசுற? அவ்வளோ பெரிய மனுஷன் சேர்மன். எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு வர காரணமே அவர் தான். உன்னை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணப்போ அவர் உடனே உனக்கு வேலை வாங்க முயற்சி செய்யறாரு. தான் ஊழியருக்கு ஒரு அதிகாரி செய்யலாம், ஆனா அவனோட மனைவிக்காக பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை நிக்கிலா.
உன்னைய பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நான் இத்தனை முயற்சி எடுக்கும்போது நீ அதுக்காக சந்தோஷப்படாம என் முயற்சிக்கு பக்கபலமா இருக்காம அலட்சியமா இருக்கியே. நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? இனி நான் பேசலாமா? சேர்மனை பார்க்க வரலன்னு சொல்ல போறியா? இருங்க அஸ்வின், நான் அவசரமா டெல்லி போய் ஒரே நாள்ல திரும்ப என்ன காரணம் நீங்க கேட்டீங்களா? உங்களை பத்தியே பேசுற நீங்க என் சங்கதிகளை தெரிஞ்சுக்கவே விரும்பலையா? இதத்தாமா நான் சொன்னேன். நீ சொல்லுமா, எதுக்கு டெல்லி போன? மத்திய அரசு உத்தியோகம் நான் பாக்குறது. அதுல இன்னும் பெரிய பதவிக்கு அகில இந்திய அளவுல சில வேக்கன்சிகள் வருது. எங்க அதிகாரி என்னை கேட்டு என் பெயரை சிபாரிசு பண்ணாரு. நானும் சம்மதம் சொன்னேன். திடீர்னு ஆன்லைன்ல ஒரு பரீட்சை மாதிரி வச்சாங்க. அதுக்குத்தான் நான் உங்களை டின்னர் பண்ணுங்கன்னு குழந்தைய உங்ககிட்ட விட்டுட்டு ஒர்க் பண்ணி மெயிலும் அனுப்புனேன். அதை பார்த்துட்டு அடுத்த 1 மணி நேரத்துல டெல்லிக்கு வர சொன்ன காரணமா நான் முந்தா நாள் புறப்பட்டேன். அங்க 4 ரவுண்ட் இன்டர்வியூ போச்சு. அது முடிய ராத்திரி ஆச்சு. ஒவ்வொரு கட்டத்திலையும் பாஸ் பண்ணாதான் 4வது ஸ்டேஜ் வர முடியும். மொத்தம் 3 போஸ்ட். கடைசி கட்டம் வரைக்கும் வந்தவங்க என்னையும் சேர்த்து 8 பேர். ரிசல்ட் இந்த வார கடைசியில வரும். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டா? தெரியல அத்தை. செலக்ட் ஆனா மிகப்பெரிய பதவி, 3 லட்சத்துக்கு மேல சம்பளம், வீடு, காரு, அதுக்கு டிரைவர்னு சகல வசதிகளையும் அரசாங்கமே தரும். விமான பயண சலுகை குடும்பத்துக்கு உண்டு. ஆனா வேலை டெல்லியில. நான் லண்டன், நீ டெல்லியா? அப்புறமா குழந்தை எங்க இருக்கும்? நீ டெல்லிக்கு போறதுக்கு பதிலா என் கூட லண்டனுக்கே வரலாமே. கொஞ்சம் இருங்க அஸ்வின், இந்த வேலை கிடைக்கும்னு உத்தரவாதம் இல்லை. அது கிடைச்சா அப்ப பேசலாம். அந்த முடிவு தெரிஞ்சப்புறம் உங்க சேர்மனை நான் வந்து சந்திக்கிறேன். அவருக்கு நான் என்ன சொல்றது? இதையே சொல்லுங்க, அவர் புரிஞ்சுப்பாரு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் நான் சொல்றேன். சென்னையில இருந்தாலும் ஒருவேளை டெல்லிக்கு போக நேர்ந்தாலும் குழந்தையும் அத்தையும் என் கூட தான். ஏன்னா டெல்லிக்கு பாஸ்போர்ட் விசா பிரச்சனை இல்லை. அம்மா முகம் சட்டென மலர்ந்தது. அத்தை, உங்களை கூட்டிட்டு போறது குழந்தைக்காக இல்ல. வெளிநாடுனா கிளைமேட்டு அது இதுன்னு 1000 பிரச்சனைங்க. இந்தியால அது இருந்தாலும் தகுந்த பாதுகாப்பு தந்து நான் உங்களை பார்த்துப்பேன். கல்பனா கிட்ட உங்களை நான் நிச்சயமா விட மாட்டேன். அப்படின்னா நீ செலக்ட் ஆனா சேர்மேன் வேலை வாங்கி தந்தாலும் லண்டனுக்கு வரமாட்டியா அன்னைக்கு? இன்னும் 3 நாள் பொறுங்க அஸ்வின். எழுந்து போனாள் நிகிலா. அஸ்வின் முகம் மாறிவிட்டது. நான் எத்தனை பாடுபடுறேன் அவளும் குழந்தையும் வரணும்னு. அதை புரிஞ்சுக்காம அவ பேசுறா. நீ அவகிட்ட பேசுமா. நான் எப்படிப்பா பேச முடியும்? அவ என் மேல காட்டுற அக்கறையில 10ல் 1 பங்கை கூட நீ என் மேல வைக்கலையே. நீ உன் மனைவி குழந்தை உன்னோட இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுற. அதுக்காக பாடுபடுற. இது ஒரு ஆம்பளையோட நியாயமான விருப்பம்தான். ஆனா அவ டெல்லிக்கு போக நேர்ந்தாலும் அத்தையோட தான் போவேன்னு சொல்றா. எந்த மருமகளுக்கு இந்த அக்கறை மாமியார் மேல இருக்கும்? நான் பெத்த குழந்தைங்க 3. ஆனா வந்தவ என்னை பத்தி யோசிக்கிற அளவுக்கு நீங்க யாரும் யோசிக்கலையே. ஆடி போனான் அஸ்வின். உள்ளே நின்றபடி சகலமும் கேட்டாள் நிகிலா. அடுத்து வந்த 3 நாட்களும் இருவரும் அவரவர் வேலையில் மும்முரமாக ஈடுபட 4வது நாள் காலை 11 மணிக்கு நிகிலாவை உயர் அதிகாரி அழைத்தார். கங்க்ராட்ஸ், அந்த 3 பேர்ல நீங்களும் உண்டு. அதுலயும் முதலாவது நீங்க தான். தலைமை செயலகத்துல உங்க மேல ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டிருக்கு. உங்க வேலைக்கான உத்தரவு இன்னும் அரை மணில மெயில்ல வந்துடும். உங்களுக்கு பிடித்தம் போக எல்லா அலவன்ஸும் சேர்ந்து 3.5 லட்சம் கைக்கு வரும். கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தராங்க. நீங்க குடும்பத்தோட போகலாம். தவிர காரும் டிரைவரும் உண்டு. நீங்க இன்னும் 2 வாரங்கள்ல ஜாயின் பண்ணும் நிகிலா. தேங்க்யூ சார். அவர் இன்னும் 1 வாரத்துல யூகே போறாரு. நீங்க சொல்லியிருக்கீங்க. எப்படியும் 4-5 மாசங்களுக்கு நீங்க போக முடியாது. விசா தரமாட்டாங்க. இது பழைய நிலை. இப்ப கதை வேற. உங்களுக்கு பொறுப்பான பதவி. அதனால ஜாயின் பண்ணிட்டா நீங்க 1 வருஷ காலம் போக முடியாது. அப்கோர்ஸ் உங்களுக்கு லீவ் இருக்கு. ஆனா அகில இந்திய ரீதியா பெருசா ஜெயிச்சு நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. இது சாதனை, விட்டுறாதீங்க. நிச்சயமா மாட்டேன் சார். எனக்கு லண்டன்ல போய் வேலை செய்யறதா ஐடியாவே இல்லை சார். ஒரே ஒரு பிரச்சனை. கஷ்டப்பட்டு பையனுக்கு பத்மசேஷாத்ரி பள்ளிக்கூடத்துல சீட்டு வாங்கணும். இப்ப அவனை விட்டுட்டு போக முடியாது. இப்ப மத்தியில இருக்கிறோம். ஏன் கவலை? கேந்திரியா வித்யாலயா அற்புதமான பள்ளிக்கூடம்னு உங்களுக்கு தெரியாத அன்னைக்கெல்லாம். அங்க மத்தியில நீங்க போனா கூட நான் சீட் வாங்கி தரேன். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய அதிகாரி. அந்த பதவி பேசும். நீங்க பத்மால டிசி வாங்கிடுங்க. சரி சார், நாளைக்கே செய்றேன். உங்க கணவர் என்ன சொல்றாரு? நான் லண்டன் வரணும்னு அவர் சேர்மன் மூலம் அங்கே எனக்கு வேலை வாங்க முயற்சி நடக்குது. இதனால ஒரு பூகம்பம் வெடிக்கும். விடுங்க, அது இன்டர்னல் இஷ்யூ, பாத்துக்கலாம். அரை மணியில் அதிகாரப்பூர்வமான உத்தரவு வந்துவிட்டது. அலுவலகம் முழுவதும் அவளை வாழ்த்தியது. அவளது திறமைக்காக புருவம் உயர்த்தியது. அவளுக்கு ஹிந்தியும் தெரியும் என்பதால் பிரச்சனை இல்லை. வீட்டில் அஸ்வினை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் கழுத்துக்கு மேல் கத்தியாக தொங்கியது. மாலை 6 மணிக்கு வீடு திரும்பிவிட்டாள். குழந்தை எதற்கோ அடம் பிடித்து பாட்டியை பாடாய் படுத்திக் கொண்டிருந்தது. நிகிலா அத்தைக்கு பிடித்த ரசகுல்லாவை எடுத்து வந்தாள். வாயில் திணித்தாள். என்னம்மா, அந்த வேலையில நீ செலக்ட் ஆயாச்சா? ஆமா அத்தை. காலில் விழுந்தாள் நிகிலா. நல்லா இருமா, நீ மேலும் மேலும் உயரணும்.
சம்பளம் இன்ன பிற வசதிகளை நிக்கிலா சொல்லி 2 வாரத்துல ஜாயின் பண்ணோம். அங்க பெரிய வீடு இருக்கு. இங்க உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. புவனா கல்பனா 2 பேருக்கும் ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துடலாம் அத்தை. இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுடலாம். எதுக்கு? மாத்தலாகி போனா பொருட்களை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ல போட்டு கொண்டு போக முடியாதா? அத்தை, அங்க ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடு, எதுவும் தேவைப்படாது. அப்படின்னா ஓஎல்எக்ஸ்ல போட்டு பொருட்களை வித்துரு. நோ புரோக்கர்ல போட்டு வாடகைக்கு ஆளை பிடி. அத்தையின் தற்கால அறிவு ஞானம் குறித்து மிரண்டாள் நிக்கிலா. அதையும் தாண்டி தான் பெற்ற பெண்களுக்கே தர வேண்டிய அவசியம் இல்லை என ஒரு நேர்மையான நியாயஸ்தி அம்மாவாக செயல்பட்டது நிக்கிலாவை நிகழ வைத்தது. குழந்தைக்கு கூட கேந்திரிய வித்யாலயா பள்ளியில இடம் கிடைக்குமே நிக்கிலா. நீ மத்திய அரசாங்கத்துல அதிகாரியாச்சே. அத்தை, நீங்க அப் டு டேட்டா இருக்கீங்க. நிறைய இப்பவும் படிக்கிறீங்க. அதான் காரணம். எல்லாம் சரி. உன் புருஷனை எப்படி சமாளிக்க போற? அவன் உனக்காக லண்டன்ல வேலை வாங்க துடிக்கிறான். அதை நிராகரிக்க என்ன காரணம் உங்ககிட்ட இருக்கு? நிறைய இருக்கு அத்தை. நான் அவர்கிட்ட பேசுறேன் இன்னைக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எதுக்கு அத்தை பயம்? நியாயமான காரணங்களை சொன்னா புரிஞ்சுக்கிறது அவர் கடமை இல்லையா? மத்தவங்க கோபங்களுக்கும் உணர்ச்சி வெறுப்பாடுகளுக்கும் மட்டும் பயந்து எல்லாத்துக்கும் தலையாட்டினா நம்ம சுயத்தை இழக்க நேரும். எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. சண்டை வரும், வரட்டும். நியாயங்கள் வெளிப்பட சில சமயம் யுத்தம் கடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதையும் பாத்திரலாம். கல்பனா என் பொண்ணுதான். ஆனா உங்க 2 பேருக்கு மத்தியில எப்ப மோதல் வரும்னு அவ காத்துக்கிட்டு இருக்கிறா. எனக்கு அந்த எண்ணமே இல்லை. நான் உங்ககிட்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனா உன் மனசு சுத்தம்னு எனக்கு தெரியும். நீ அவனோட என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றவனா. என்னை இங்க விட்டுட்டு நீ லண்டன் போனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனா நான் பெத்த பெண்களோட இருக்க மாட்டேன். என்னை சீனியர் ஹோம்ல சேர்த்துருங்க. எனக்காக நீ அவன் கூட போராட வேண்டாம் நிக்கிலா. அதுல தப்பு இல்ல அத்தை. நீங்க அம்மா உறவு நீதியா மாமியாரா இருந்தாலும் உணர்வு பூர்வமா எனக்கு அம்மா தான். பெத்த பெண்கள் மேல உள்ள பாசத்தால மருமகள் கூட ஒரு தாய்க்கு மோதல் வரலாம். அதுக்காக மாமியாரை வெறுக்கிறது முட்டாள்தனம். என் புருஷனை வேற பெண்களுக்கு விட்டு தர மாட்டேன்னு ஒரு மனைவி சொல்லலாம். ஆனா அவரை பெத்த தாய்க்கு இல்லாத உரிமையா? உங்களை பத்தி யோசிக்கிறது என்னோட கடமை அத்தை. அம்மா ஜானகி நிகிலாவை கட்டிப்பிடித்து கதறி விட்டாள். உன்னை பிரிஞ்சு வாழற தெம்பு எனக்கும் இல்லடி. உங்களை பிரிய நானும் தயாரா இல்ல. அடுத்த யுத்தம் மறுநாளே வெடித்தது. அன்று இரவு அஸ்வின் தாமதமாக வந்தான். அதனால் பேச முடியவில்லை. காலை சீக்கிரமே எழுந்து நிக்கிலா வேலைகளை முடிக்க அஸ்வின் பல்விளக்கி குளித்து விட்டு வர அம்மா ஜானகி பாயசம் செய்து எடுத்து வந்தாள். என்ன விசேஷமா இன்னைக்கு? நிக்கிலா முதல் இடத்தை பிடிச்சு அந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறா. ஏம்மா, நான் லண்டனுக்கு போறதா சொன்னப்போ நீ பாயசம் பண்ணி இவ்வளவு சந்தோஷப்படல, இப்ப ஆனந்தப்படுற? ஒரு பொண்ணு சாதிக்கும் போது அதே இனத்தை சேர்ந்தனா ஆனந்தப்படக்கூடாதா? நீ டெல்லி வேலையில ஜாயின் பண்ண போறியா? ஒப்புதல் தந்தாச்சு அஸ்வின். ஆனா இன்னைக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சா உங்க சேர்மனை சந்திக்க நான் வரேன். இங்க 3 லட்சம் சம்பளம், அங்க 5 லட்சம் வேணும்னு கேட்க போறியா? அப்படி பேரம் பேச நான் வரல. ஒரு பெரிய கம்பெனி சேர்மன் கிட்ட வியாபாரம் பேசுற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. வேற எதுக்கு வர? அவர் எல்லாம் தெரிஞ்ச காரணமா தான் ஒரு கம்பெனிக்கே சேர்மனா இருக்காரு. அவர்கிட்ட எல்லாம் சொல்லி ஆலோசனை கேட்க போறேன். எனக்கு அவர் பெஸ்ட் அட்வைஸ் தருவாருன்னு நானும் நம்புறேன். நீங்களும் கூட தானே இருக்க போறீங்க அஸ்வின். அவரு லண்டன்ல உனக்கு நல்ல வாய்ப்பை வாங்கி தந்தா அவர் பேச்ச நீ கேட்டு டெல்லி வேலையை உதறிடுவியா? அத அவர்கிட்ட பேசினப்புறம் முடிவெடுக்கலாம். சோ கட்டின புருஷன் நான் சொல்றதை விட கவர்மெண்ட் ஆபீசரும் கம்பெனி சேர்மனும் சொல்றதும் உனக்கு பெருசா இருக்கு. அப்படி அவ சொன்னாளா? நீ உன் பாதுகாப்புக்காக அவளை ஆதரிக்கிற. இது சுயநலம் தானே. பெத்த அம்மா எங்க வேணாலும் இருக்கட்டும். ஆனா மனைவி குழந்தை மட்டும் கூட வரணும்னு நினைக்கிற உன் நினைப்புக்கு பேரு என்னப்பா? ஏம்மா இப்படி பேசுற நீ? நான் என் மனசுல பட்டதை சொல்றேன். சரி, நான் என்ன பத்தியே நினைக்கிறேன்னு வை. நீயும் அதைத்தானே சொல்ற. ஆனா நிக்கிலா குடும்பத்தை பத்தி நினைக்கிறா, என்ன பத்தி யோசிக்கிறா. அவளுக்கு சுயநலம் இல்ல. அதனாலதான் டெல்லியில பெரிய பதவி கிடைச்சும் உன் சேர்மனை மரியாதை நிமித்தம் பார்த்து ஆலோசனை கேட்க வரா. ஆசாபாசங்களை மட்டும் வச்சு முடிவெடுக்கிறத விட அறிவு பூர்வமா முடிவெடுத்தா குடும்பத்துக்கு நல்லதுன்னு நிக்கிலா நினைக்கிறா. அது தப்புன்னு எனக்கு தோணல. அத்தை விடுங்க. சேர்மனை பார்த்து நான் பேசிட்டு வந்தா இவருக்கு ஒரு தெளிவு வரும்னு நான் நம்புறேன். அஸ்வின் தனியாக போய் சேர்மனுக்கு போன் செய்தான். அவர் எடுக்க, குட் மார்னிங் சார். நிக்கிலாவுக்கு டெல்லியில பதவி வந்திருக்கு. ஆனாலும் உங்களை சந்திச்சு ஆலோசனை கேட்க விரும்புறா. நீங்க சந்திக்க விருப்பமா? இன்னைக்கே கூட்டு வாங்களேன் அஸ்வின். அவளுக்கு லண்டன்ல வேலை வாங்கி கொடுத்து அங்க போக சொல்லி நீங்க அட்வைஸ் கொடுங்க சார். கூட்டு வாங்க, பேசலாம். அஸ்வின் நிக்கிலாவிடம் விவரம் சொல்ல அவள் புறப்பட தயாரானால் அம்மா கலக்கத்துடன் நின்றார். நிக்கிலாவை அஸ்வின் அழைத்து வர ஆபீஸ் மொத்தமும் வேடிக்கை பார்த்தது. சேர்மனுக்கு விவரம் போக அடுத்த 5வது நிமிடம் அழைத்தார் உள்ளே. நிக்கிலா உள்ளே போவதை பொறாமை கண்களுடன் பார்த்தார்கள். குறிப்பாக அந்த 50 கடந்த அதிகாரிகள்.
விமர்சனத்தை ஆரம்பித்தார்கள். இந்த அம்மாவை எதுக்கு கூட்டு வந்திருக்காங்க? அஸ்வின் கூட்டு வந்திருக்கான். இவன் எதையெல்லாம் வச்சு காரியம் சாதிச்சானோ, அழகான எடுப்பான மனைவி, சேர்மனும் ஆம்பளை தானே, என் சம்சாரத்துக்கும் வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருப்பான். கூட்டு வா, நான் பார்த்தப்புறம் முடிவு பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு நம்ம தலைவர். ஆம்பளை கிட்ட என்னப்பா இருக்கு? மேற்படி விமர்சனங்கள் ஆபாச எல்லைகளை தொட உள்ளே அவரை வணங்கி உட்கார்ந்தாள் நிக்கிலா. அருகில் அமர்ந்தான் அஸ்வின். அழகான தெளிவான ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தாள் நிக்கிலா. அவளது டெல்லி சங்கதியை சேர்மன் கேட்க நிக்கிலா ஒன்று விடாமல் முழுமையாக சொல்ல ஆரம்பித்தாள். தான் 2 வாரங்களில் சேர வேண்டும் என்பதை சொல்ல அவர் தலையாட்டினார். உடனடியா நான் லண்டன்ல உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு செஞ்சா நீங்க ஜாயின் பண்ணுவீங்களா? உடனடினா என்ன கம்பெனி, அதுல எனக்கு என்ன போஸ்ட், என்ன சம்பளம், இந்த தகவல்கள் எனக்கு வேணும். அஸ்வின் பதட்டமானான். நிக்கிலா, ஏன் அவரை கேள்வி கேட்கிற? அஸ்வின், நான் இங்க ஊழியர் இல்ல, உங்க சேர்மன் எனக்கு மேலதிகாரியும் இல்ல. மரியாதை நிமித்தம் சந்திக்க வந்திருக்கேன். லண்டன் கம்பெனில எனக்கு வேலை தரணும்னா என் தகுதிகள் பரிசோதிக்கப்படணும். அது என் படிப்புக்கு ஏத்த வேலையா இருக்கணும். எனக்கு சில உத்தரவாதங்கள் தரப்படணும். இதெல்லாம் இல்லாம நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? மிஸ்ஸஸ் அஸ்வின், இங்க நீங்க இந்திய மைய அரசுல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல அதிகாரியா இருக்கலாம். ஆனா யூகேல நீங்க புதுசு. அஸ்வினை பெரிய பதவி தந்து கம்பெனி அனுப்புது. உங்களுக்கு வேலைன்னு ஒண்ணு வாங்கலாம். ஆனா நீங்க டிமாண்ட் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியும் சார். இப்ப நான் பேசலாமா? சொல்லுங்க நிக்கிலா. இங்க மத்திய அரசுல ஒரு நல்ல பதவியில நான் இருக்கிறேன். அகில இந்திய அளவுல என் டிபார்ட்மெண்ட் என்னை அனுப்பி அதுல முதலாவதா தேறி பெரிய சம்பளத்துல தலைநகர்ல உத்தியோகம், வீடு, காரு எல்லாம் இந்திய அரசாங்கம் தருது. இதை விட்டுட்டு நான் ஏன் சார் யூகே வரணும்? இந்த கௌரவங்கள் எனக்கு கிடைக்குமா? இத்தனை வருஷ உழைப்புக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இது. ஒருவேளை லண்டன்ல இன்னும் கூடுதலா சம்பளம் வரலாம். ஆனா செலவும் இதை விட அதிகம் இல்லையா? அதை விடுங்க. என் பையனுக்கு கேந்திரிய வித்யாலயால படிப்பு. நான் 4 வருஷங்கள் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் படிப்பு தொடரும். ஐடி கம்பெனில ரெசிஷன் சமயம் பெரிய பதவியில உள்ளவங்க கூட வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. ஆனா நான் பாதுகாப்பான மத்திய அரசாங்கத்துல நல்ல பதவியில இருக்கிறேன். ஜாப் செக்யூரிட்டி எல்லாம் கடந்து வயசான என் மாமியாருக்கு லண்டன் சீதோஷ்ணனால சேராது. ஆனா இந்தியால பிரச்சனை இல்லை. அவங்க என்னை விட்டா எங்க போவாங்க? முதியோர் இல்லத்துக்கெல்லாம் அவங்கள அனுப்ப முடியாது. அது முக்கிய காரணம் சார். இவர் இருக்க முடியாத சூழல்ல அவரோட அம்மாவை எப்படியோ போங்கன்னு நான் விட முடியுமா? அவரே எனக்கு தந்தது அந்த தாய் தானே. சேர்மன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். சார், எனக்கு மட்டும் புருஷனை பிரிஞ்சு வாழறதுல சந்தோஷமா? குடும்ப நன்மைக்காக, குழந்தைங்க எதிர்காலத்துக்காக சில சமயம் தம்பதிகள் தற்காலிகமா பிரியணும்னா பிரிஞ்சுதான் ஆகணும். ஹோம்சிக் தப்பு இல்ல. ஆனா குடும்பத்தையே அது கூறு போடும்னா அது தப்பு. எனக்கு நீங்க லண்டன்ல வேலை வாங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா அஸ்வின் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. அவர் மனைவியா இதுக்கு நான் பெருமைப்படுறேன். உங்களுக்கு நன்றி சொல்றேன். இனி உங்க எண்ணங்களை நீங்க சொல்லுங்க சார். நான் பேசுனதுல தப்புகள் இருந்தா தயங்காம சொல்லுங்க சார். நான் மன்னிப்பு கேட்க தயார். நோ, எதுக்கு மன்னிப்பு? இத்தனை தெளிவான பொறுப்புள்ள ஒரு புத்திசாலி மனைவி கிடைச்சதுக்கு அஸ்வின் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறாரு. அஸ்வின் நிக்கிலாவை பார்த்தான். சேர்மன் தொடர்ந்தார். நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளும் அழுத்தமான கேள்விகள். இந்தியால உங்களுக்கு இந்த 10 வருஷ அனுபவத்துக்கு, உழைப்புக்கு, புத்திசாலித்தனத்துக்கு கிடைச்ச வெற்றி தான். இந்த டெல்லி பதவி, இந்த மாதிரி ஒரு கௌரவத்தை வெளிநாட்டுல ஒரு புதிய நபர் நிச்சயமா அடைய முடியாது. உங்க இந்திய அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கிற உத்தியோக பாதுகாப்புக்கு இங்க நிச்சயமான உத்தரவாதமும் தர முடியாது. நீங்களும் இங்க குடியுரிமை அடைஞ்சா அந்த கௌரவம் கிடைக்கலாம். அதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்னு தெரியாது. ஒரு இந்திய பிரஜைக்கு இங்க என்ன குறைச்சல்? வெளிநாட்டுல குடியுரிமை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாத்துக்கும் மேலா உங்க மாமியாரை விட்டு விலக நீங்க தயாரா இல்லைன்னு சொன்னீங்களே, என்ன அது செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. எந்த மருமகளும் சொல்லாத வார்த்தைகள். என் மனைவி படுத்தின பாட்டுல எங்க அம்மாவை நானே முதியோர் இல்லத்துல சேர்த்திருக்கிறேன். இப்படி ஒரு மனைவி அமைய புண்ணியம் செஞ்சிருக்கணும் அஸ்வின். அவன் மௌனமாக இருந்தான். உங்களுக்கு யாரும் ஆலோசனை தர வேண்டாம் நிக்கிலா. நீங்க 1000 பேருக்கு கவுன்சிலிங் தரலாம். அஸ்வின், ப்ராஜெக்ட் நீடிச்சா அதிகபட்சம் 5 வருஷம் யூகேல இருக்கலாம். நீங்க டெல்லியில வேலையை ஒப்புக்கிறதா விவேகம். இங்கேயும் பெரிய சம்பளம் வருதே. வீடியோ கால்ல தினமும் பேசிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். உங்களை பார்த்து பெண்கள் கத்துக்கட்டும். அஸ்வின், உங்க மனைவி சொல்ற எல்லாமே சரி. அவங்கள விட்டு பிரியறோம்னு நினைக்கிறத விட அடுத்த 5 வருஷ இலக்க நோக்கி பாசிட்டிவா நடங்க. உங்களை நிக்கிலா வழி நடத்துவாங்க. சேர்மன் எழுந்து நிக்கிலாவுக்கு கை குலுக்கினார். சார், இன்னொரு விஷயம். இவருக்கு லண்டன்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கே பொறாமையில பல விமர்சனங்கள் உங்க ஆபீஸ்ல ஓடுது. நான் இங்க வந்ததை எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? நான் வெளியில ஆடியோ டிவைஸ் வச்சிருக்கேன், கேளுங்க. ஏதோ ஒரு பட்டனை அவர் தட்ட அத்தனை பேச்சுகளும் பதிவாகி இருந்தன. சேர்மனை நிக்கிலாவை ஆபாசமாக இணைத்து விமர்சனங்கள். நிக்கிலா சேர்மனுடன் உறங்கியதால் அஸ்வினுக்கு லண்டன் வாய்ப்பு என பச்சையாக பேச
அஸ்வின் கொதித்து எழ சேர்மன் நிக்கிலா இருவரும் தடுத்தார்கள். இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணா வாழவே முடியாது. சாக்கடையில கல்ல வீசினா நமக்குத்தான் அசிங்கம், பேசாம வாங்க. கை கூப்பி நிக்கிலா புறப்பட சேர்மன் வாசல் வரை எந்த விமர்சனத்தையும் மதிக்காமல் கூடவே வந்தார். கண்கள் பலருக்கு தெரித்து விழும் நிலைக்கு வந்துவிட்டது. அஸ்வின் பயங்கர மூட் அவுட்டில் இருந்தான். முதலில் நிக்கிலா வீடு திரும்பி விட்டாள். அம்மா ஜானகி கவலையுடன் ஓடி வந்து அருகில் நின்றாள். என்ன சொன்னாரு சேர்மன்? ரொம்ப பாசிட்டிவா பேசினார் அத்தை. நான் அரசாங்க உத்தியோகத்தை விட்டுட்டு வர விரும்பல, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க முடியாதுன்னு சொல்லாம சொல்லிட்டேன். என் குழந்தை தாய்நாட்டுல படிக்கணும், என் மாமியார் கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் அத்தை. அவர் அதை ஒப்புக்கிட்டு அவரோட சுயநலத்துக்காக வேதனைப்பட்டாரு, என்ன வாழ்த்திட்டாரு. என் பிள்ளை என்ன சொன்னான்? அவருக்கு மூட் அவுட் தான் அத்தை. அவருக்கு லண்டன் வாய்ப்பை சேர்மன் தந்ததுக்கே ஆபீஸ்ல எரிச்சல் தாங்கல. நானும் போனப்போ எனக்கும் சேர்மனுக்கும் தப்பான உறவு இருக்கு, அதான் அஸ்வினுக்கு வேலையில வெளிநாட்டு வாய்ப்புன்னு வாய் கூசாத விமர்சனம். பாவிகளா, உருப்பிடுவாங்களா? இப்படியுமா பேசுவாங்க? சேர்மன் அவங்கள சும்மா விட மாட்டாரு. இங்க அறிவை ஆற்றலை விட உடம்புக்குத்தான் மரியாதை அத்தை. சரி விடுங்க, அதை பத்தி என்ன பேச்சு இப்போ? அவரை லண்டனுக்கு வழி அனுப்பிட்டு நாம அடுத்த வாரமே டெல்லி போறோம். நாளைக்கே உங்க பெண்கள் 2 பேரையும் இங்க வரவழைச்சு விஷயத்த சொல்லிடுங்க. அப்புறமா எங்க ஆபீஸ்ல சொல்லி நமக்கு விமானத்துல டிக்கெட் போட சொல்றேன். உங்களுக்கும் அரசாங்கம் தரும். என் பிள்ளைகளால கிடைக்காத எல்லா பெருமையும் சலுகைகளும் ஒன்னால எனக்கு வாய்க்குது நிக்கிலா. நான் கொடுத்து வச்சிருக்கேன். அம்மா ஜானகியின் கண்கள் கலங்கி குரல் இடறியது. அத்தை, என்ன இது? என் கூட வர உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன கேள்வி இது? என் உயிர் கூட உன் மடியில பிரியணும் தான் நான் ஆசைப்படுறேன்டி. ஜானகி கதறி விட்டாள். இரவு 10 மணிக்கு அஸ்வின் வீடு திரும்பினான். களைப்பாக இருந்தான். உணவு வேண்டாம் என படுத்து விட்டான். நிக்கிலா வந்தாள். அவன் உறங்குவதாக பாசாங்கு செய்தான். நிக்கிலா தொந்தரவு செய்யவில்லை, படுத்து விட்டாள். அவனே எழுந்து நடக்கத் தொடங்கினான். நிக்கிலா அதை கவனித்தாள். சில நிமிடங்களில் அருகில் வந்தான். பணமும் பதவியும் நம்மளை பிரிக்குது நிக்கிலா, நாமும் அதுக்கு பலியாகிறோம். அப்படி ஏன் அஸ்வின் நினைக்கணும்? இன்றைய உலகத்துல நமக்கு ஒவ்வொரு நொடியும் பணம் தேவையா இருக்கு. அதை நியாயமா சட்ட ரீதியா சம்பாதிக்க ஒரு நல்ல பதவி கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்க இத்தனை யோசனையே. வாழ்நாள் முழுக்க பிரிஞ்சிருக்க போறதில்ல, அதிகபட்சம் 5 வருஷம். நீங்க கேட்டு வாங்கி இந்தியாவுக்கு திரும்பிடலாம். நானும் நீங்க வர்ற நேரத்துல மாத்தல் கேட்டுட்டு வந்துருவேன். நீ பிரியறத பத்தி கவலைப்படல, ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கிற. என்னால அப்படி இருக்க முடியல. அம்மாவின் இருமல் ஓசை அதிகமாக இருக்க நிக்கிலா எழுந்து ஓடினாள். படுக்காமல் உட்கார்ந்திருந்த ஜானகி வாந்தி எடுக்க எழுந்து தடுமாற ஓடி வந்த நிக்கிலா அதை கையில் ஏந்தி கொண்டாள். பிறகு கை கழுவி விட்டு வந்தாள். மாத்திரைகளை போட்டீங்களா? 2 நாளா போடல. என்னத்த நீங்க, பிபி ஏறி இருக்கு, மருந்து போடாம இருக்கலாமா? அவளே வந்து மாத்திரைகளை எடுத்து விழுங்க வைத்தாள். அஸ்வின், நீங்க போய் படுங்க, நான் அத்தை கூட இருக்கேன். வேண்டாமா, அவன் 1 வாரத்துல புறப்படுறான், அவன் கூட இரு. வேண்டாமா, நிக்கிலா உன் கூடவே இருக்கட்டும். உள்ளே வந்த அஸ்வின் படுத்தான். நிக்கிலா ஆபீஸுக்கு வந்து சேர்மனை பார்த்து விட்டு போன பிறகு சேர்மன் அவனை உள்ளே அழைத்தார். அஸ்வின், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். எப்பேற்பட்ட மனைவி! என்ன ஒரு அசாத்திய தெளிவு! உத்தியோகத்துல பாதுகாப்பு, குழந்தையோட கல்வி எல்லாம் கடந்து என் மாமியார் முக்கியம்னு டெல்லிக்கு கூட்டு போ தயாரா இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு மனைவி மட்டும் இல்ல, 2வது அம்மா. யாருக்கும் கிடைக்காது. நீங்க உங்க அம்மாவை பத்தி கவலைப்படல. நமக்கு ஆண்களுக்கு மனதை விட உடல் ரீதியான 2 பசிகள் முக்கியம். வயிற்று பசி, சம்போகம், 2க்கும் மனைவி வேணும். சார், நான் அத்தனை சுயநலக்காரன் இல்ல. எல்லா தேவைகளையும் அவ கவனிச்சதுனால அவ இல்லாம முடியாதுன்னு தான் இந்த லண்டன் முயற்சி. 5 வருஷம் சமாளிங்க. சுலபமா 1.25 கோடிக்கு மேல சேர்க்கலாம். நிக்கிலாவும் டெல்லியில நல்ல பதவியில பெரிய சம்பளத்தில் இருக்க போறாங்க. உங்க அம்மா தான் மருமக கிட்ட சந்தோஷமா இருப்பாங்க. இதெல்லாம் முழுமையான பாசிட்டிவ் சங்கதிகள். இத கலைக்காதீங்க. தினமும் வீடியோ கால்ல பேசுங்க. வருஷங்கள் ஓடி போகும். மறுபடியும் குடும்பம் ஒண்ணு சேரும். இன்னும் வளமான வாழ்க்கை உருவாகும். தேவதை மாதிரி உள்ள மனைவிய உங்க ஈகோ காரணமா நோகடிச்சிடாதீங்க. அவர் பேசியது காதில் ஒலித்து கொண்டே இருக்க அஸ்வின் மெல்ல உறங்கி போனான். காலை நிக்கிலா வந்து எழுப்பினாள். அது ஞாயிறு. அம்மா களைப்பில் படுத்திருந்தாள். புவனா, கல்பனா இருவரும் 10 மணிக்கு வந்து விட்டார்கள். அம்மா, நீ ஏன் படுத்திருக்க? என்னாச்சு? நிக்கிலா விவரம் சொன்னால். உடனே கல்பனா தொடங்கி விட்டாள். எப்படி பிபி ஏறாம இருக்கும்? அஸ்வின்னா உசுறு அம்மாவுக்கு. அவன் புறப்படுறானா எப்படி தாங்கிக்க முடியும்? நீயும் டெல்லிக்கு போற. அம்மா கதி அம்போதான். பாவம் அம்மா. அம்மா எழுந்து உட்கார்ந்தாள். நீ நிறுத்துறியா கொஞ்சம்? அடுத்த வாரம் அஸ்வின் லண்டன் போறான். அதுக்கு அடுத்த வாரம் நானும் நிக்கிலா குழந்தையோட டெல்லி போறோம். அவளுக்கு பெரிய உத்தியோகம் கிடைச்சிருக்கு என ஆரம்பித்து சகலமும் அம்மா சொல்ல, ஓ, குழந்தைய பாத்துக்க உன்னை கூட்டு போறாளா? அஸ்வின் வேகமாக வந்தான். ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோ. என்ன இப்போ? நீ இருடா அஸ்வின். இந்த பாரு கல்பனா,
என்னை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கத்தான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, எனக்கு வயசாச்சு. டெல்லி போனனா திரும்புவேனான்னு எனக்கே தெரியாது. அவளுக்கு லண்டன்ல நல்ல வேலை கிடைக்காதா? அங்கேயே குடியுரிமை வாங்கிட்டு செட்டில் ஆக முடியாதா? அவ குழந்தைக்கு அங்க பள்ளிக்கூடம் இல்லையா? அவ புருஷனோட போகாம இருக்கிறது ஏன்? என்னை விட்டுட்டு போக அவ விரும்பல. இதனால அஸ்வினுக்கே அவ மேல கோவம். நான் பெத்த 3 விட என்னை சுயநலமில்லாம நேசிக்கிறவ இந்த நிக்கிலா ஒருத்தி தான். ஒருவேளை டெல்லியில நான் காலமாகி அஸ்வின் வர முடியாம போனா நிக்கிலா தான் எனக்கு கொல்லி போடுவா. அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மாவை நல்ல மூளை செலவை பண்ணி வச்சிருக்கா. கல்பனா சொல்ல அஸ்வின் ஆவேசமாக வந்தான். அம்மா, இவளை நீ வெளியே அனுப்புறியா? இல்ல நான் கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா? அதை நியாயமா நிக்கிலா தான் செய்யணும். அவ செய்ய மாட்டா. புவனா, நீ எதுவும் பேசலையே. என் மாமியாரு என் கூடவே இருக்கிற காரணமா உன்னை நான் கூட்டு போக வழி இல்லை. நான் பல சமயம் என் மாமியார் கூட சண்டை போடுவேன். நிக்கிலா உன்கிட்ட காட்டுற பாசத்தை பார்த்து நானும் அவகிட்ட கத்துக்கணும். அம்மா, நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்க நிக்கிலா கிடைக்க. அஸ்வின், உனக்கு நிக்கிலா உன் கூட வரலையேன்னு அவகிட்ட கோபமும் வருத்தமும் இருக்கலாம். ஆனா உன்னை கடந்து அம்மா பத்தி அவ யோசனை பண்ணிருக்கா பாரு. யாரும் செய்யாத ஒரு செயல் இது. அம்மா, உங்களுக்கு பயண வேலைகள் நிறைய இருக்கும். நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் நிக்கிலா. கல்பனா எரிச்சலுடன் புறப்பட்டாள். அவர்களை வழி அனுப்பிவிட்டு நிக்கிலா உள்ளே வந்தாள். நிக்கிலா, சாரி, ஒரு வாரமா உங்ககிட்ட சரியா பேசாம நான் கோவமா இருந்தேன். ஆனா நேத்து ராத்திரி நம்ம பேச்சுக்கு மத்தியில அம்மா இருமல் கேட்டதும் நீ ஓடி வாந்திய கையில ஏந்தி அம்மா கூடவே இருந்தியே, அந்த நொடியில என் தப்ப நான் உணர்ந்தேன். எங்க சேர்மனும் நிறைய அட்வைஸ் பண்ணாரு. உன்னை என் 2வது அம்மான்னு சொன்னாரு. அவ உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் அம்மா. போதும் என்ன புகழ்ந்தது. அத்தை, உங்க குழந்தைக்கு எண்ணெய வைங்க. உங்க ஸ்பரிசம் பட்டாதான் சாருக்கு தெம்பு வரும் உடல்ல. ஜானகி மருமகளை அழைத்து காதோடு ஏதோ சொல்ல நிக்கிலா முகம் வெட்கத்தில் சிவந்தது. லண்டன், டெல்லி பயணத்துக்கான ஏற்பாடுகள் துரிதமாக ஆரம்பமானது. ஒரு பெண்ணின் களங்கமில்லாத தெளிவான பக்குவப்பட்ட மனசும் பாசமும் எதையும் சாதித்துவிடும். இவர்களை நீங்களும் வாழ்த்தலாமே.